அந்த மாதிரி ஒரு செகண்டாக ஒரு 20 நிமிஷம் காமெடியில் வெளுத்து வாங்கியிருக்காரு. ரவிமராஜ் சார் வந்து பின்னி எடுத்துருக்காப்புல, புகழ் ஹீரோ சார் எல்லாமே பின்னி எடுத்துருக்காங்க. ஸோ வயிறு வலிக்கிற அளவுக்கு நம்ம சிரிக்க போகிறோம். அந்த அளவுக்கு. ஓகே சார். முருகன் சார், ரொம்ப இந்த ஒரு சாம்பிள் டைலாக்ல தெரிஞ்சிச்சு படத்தில் நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருந்திருப்பீங்க அப்படின்னு. உங்களுக்கு வாழ்த்துக்கள் அகைன். டெஃபினெட்லி நாங்கள் இந்த டீசர் பார்க்கும்போது அண்ட் புகழ் சாரோட கெட்டப் எல்லாம் பார்க்கும்போது எல்லாரும் நல்லா சிரிக்க போகிறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. தேங்க்யூ அண்ட் கங்க்ராச்சுலேஷன்ஸ். மேடை இருக்கக்கூடிய அந்த அடக்க ஒடுக்கமான பாந்தமான அத்தனை பெண்களுக்கும் சார் உங்களுக்கும் தேங்க்யூ. ப்ளீஸ் சார், ப்ளீஸ். வெரி வெரி ஆர்டன்ட் ஃபேன் ஆஃப் சார். அண்ட் அவரோட ஃபர்ஸ்ட் நான் அவரோட இசையில் பாடுற தமிழ் பாட்டு இது ஆக்சுவலி. ஸோ திஸ் இஸ் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் மீ. தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் ஆல்சோ எழில் சார் ஃபார் திஸ் ஒண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் விமல் சார், ஆல் த வெரி பெஸ்ட் இந்த படத்துக்கும் அண்ட் என்டையர் க்ரூவுக்கும் என்னோட ரொம்ப ரொம்ப ஐ ஒன்லி விஷ் தெம் குட் லக். அண்ட் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் யூஸ்வலி இப்போ திங்க் வெரி ரேராக வருது இந்த மாதிரி யூனோ நம்ம சிங்கர்ஸ் வந்து லைக் கூப்பிட்டு வச்சு இந்த மாதிரி ஒரு விழா. அண்ட் இட்ஸ் a great thing. very happy to be here. சந்தோஷமா இருக்கு. ஒரு பாடகரை மேடை ஏற்றி கண்டிப்பா நாங்க என்ன கேட்போங்கிறது உங்களுக்கு தெரியும். ஒரு அழகான பாட்டு நம்ம படத்துல இருக்கு. கண்டிப்பா நான் அந்த ஃபியூ லைன்ஸ் பாடுறேன் இந்த பாட்டோட. டோலி டங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலக்கு குமுக்கு நாக்கா பேங்கரு, சாங்கு பேங்கரு. டோலி டங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலக்கு குமுக்கு நாக்கா பேங்கரு, சாங்கு பேங்கரு. காதல் நான் கிரிஞ்சு இப்ப கல்லா போச்சு நெஞ்சு, காதல் நான் கிரிஞ்சு இப்ப கல்லா போச்சு நெஞ்சு, நீ கொஞ்சி கொஞ்சி காப்பாத்துடு ஏதாவது செஞ்சு. டோலி டங்கானா டேஞ்சரு, ரொம்ப டேஞ்சரு, டோலார் டோலுக்கு குமுக்கு நாக்க பேங்கரு, சாங்கு பேங்கரு. தேங்க்யூ. அதாவது எல்லா பார்ட்டி சாங்ஸ் எல்லாரும் போட்டு நல்ல டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு நம்பர் வந்து சார் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க தமிழ் சினிமாவில். ஸோ இன்னும் நிறைய பாடல்கள் நீங்கள் பாடணும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீயிங் ஹியர். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். அண்ட் தேங்க்ஸ் டு சார் அகேன் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். நான் ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்ட் வித்யாசாகர் சார், நான் எதிர்பார்க்கவே இல்லை இந்த படத்தில் வாய்ப்பு கிடைக்குன்னு சொல்லிட்டு எனக்கும் ஒரு பாட்டு கொடுத்து இந்த படத்தை ஒரு பாட்டாக வச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அண்டு படத்தோட மொத்த காஸ்ட் அண்ட் க்ரூவுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். படம் செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள், எல்லாம் தேட்டர் வந்து பாருங்கன்னு சொல்லிட்டு நான் கேட்டுக்கிறேன். எனக்கு ரொம்ப எதுவும் பேச வரல, மடமடன்ட்டு இருக்குது. இல்லை, எழில் சார் படங்கள்னாலே மியூசிக்கல் ஹிட் ஆகிடும். நீங்கள் பார்த்துருக்கீங்க, துள்ளாத மனமும் துள்ளும், பெண்ணின் மனதை தொட்டு நீங்கள் லிஸ்ட்டு போட்டால் எல்லா படத்துலையும் பாட்டு ஹிட்டு தான். ஸோ டெஃபினெட்லி தேசிங்க ராஜா 2லையும் அது பார்த்தும் போதே தெரிஞ்சுது. ஹவு ஹாப்பி ஆர் யூ, ஹவு எக்ஸைட்டட்? கண்டிப்பாக நம்மளோட அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வார்த்தை வர மாட்டேங்குது. சரி, அப்போ பாடி இருங்க, அது போதும். ஓகே. கோமாலிங்க கூட்டாரம் கூற பிச்சு கூத்தாடும், ஆசை வந்து தொத்துட்டா விடாது வேட்டாலும், கனவுக்குள் காலம் தள்ளி நெசம் பார்த்து வயதுடுவா, அச்சா நீ இல்லா வயசு தடு மாறி கவுந்துடுவான், காப்பாத்த கையன்னிட்டு உன்னைய சேர்த்து இழுத்துடுவான், சிறுசா ஒரு வட்டம் போட்டு வாழ்க்கையத்தான் முடிச்சிடுவான். கோமாலிங்க கூட்டாரம் கூற பிச்சு கூத்தாடும், ஆசை வந்து தொத்துட்டா விடாது வேட்டாலும். தேங்க்யூ. ஒரு ஃபன்னான ஜாலியான சாங்கு. ரெக்கார்டிங் செஷன் எப்பவுமே செம்ம ஃபன்னாக தான் இருந்தது. நானும் விஷாவும் சேர்ந்து அந்த அவங்க ஆக்ட் பண்ண போர்ஷன் எல்லாம் விஷா பாடிருக்காங்க. செம்ம ஜாலியாக போச்சு. எதிர்பாராத ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப ரொம்ப நன்றி, ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரெக்கார்டிங்கே ஃபன்னாக இருந்தது, செம்ம ஜாலியாக போச்சு. அப்போ தியேட்டரில் அந்த படத்தோட அந்த எக்ஸிகியூஷன் எப்படி இருக்கும்னு நம்ம யோசிச்சு பார்த்தா ஜூலை 11th. எஸ், தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எல்லாருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கம். ஸோ தேசிங்க ராஜா 2 அதிரடியாக இருக்குது பாடல்கள் எல்லாம். நீங்கள் சொல்லுங்கள் சார், இந்த படத்துக்கு இசையமைத்த அனுபவம். ஆடியன்ஸ் எப்பவும் போல் உங்களுக்கு ஒரு லவ் கொடுத்துக்கிட்டே இருக்கும், சொல்லுங்கள். எழிலோட நாம் பண்ண முதல் படம் வந்து பூவெல்லாம் முன் வாசம். பூவெல்லாம் முன் வாசம் தான் என்னுடைய முதல் படம், எழிலோட பண்ணது. அவருக்கு அடுத்த படம் என்னோட பண்ணுறதுக்கு 1/4 நூற்றாண்டு பிடிச்சது. அந்த படத்தினுடைய பாடல்கள் அவர் அவ்வளோ தூரம் பாதிச்சிருக்குது. அதுலேருந்து மீண்டு வந்து அடுத்த படம் மறுபடியும் பாட்டு 25 வருஷம்
அவர் ஒரு பெரிய என்ன சொல்கிறது நல்ல இசை ரசிகர். அவருடைய படங்கள் எல்லாமே நான் அதாவது பூவெல்லாம் முன்வாசம் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அவருடைய அந்த காலத்து படங்கள் எல்லாமே அந்த பிகினிங் ஸ்டேஜஸில் அவர் பண்ணது எல்லாமே வந்து ரொம்ப ஃபேமிலி ஓரியன்ட், ரொம்ப அழகான ஃபன் ஃபில்ம்ஸ், ஃபேமிலியோடு பார்க்கக்கூடிய படங்கள். அப்போ எனக்கு வந்து இது வந்து அதிரடியாக இருந்தது இந்த படம் தேசிங்கராஜா பார்க்கும்போது. ஏன்னா நான் பார்த்த எழிலுக்கும் இந்த படத்தினுடைய எழிலுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. ஃபஸ்ட்டு ஃப்ரேமில் இருந்து நான் எங்கே ரீரெக்கார்டிங் வாசிக்கணும்னு எனக்கு சந்தேகமாகவே இருந்தது. ஏன்னா கடைசி ஃப்ரேம் வரைக்கும் பேசிக்கிட்டே இருக்காங்க, காமெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஸோ நான் கேட்டேன் நான். அண்ட் விமலோட எனக்கு ஐ திங்க் திஸ் மை செகண்ட் ஃபிலிம். கரெக்டாக நம்ம கருப்பண்ணியப்பன் படம் பண்ணியிருக்கோம். ஜெனரல் such a nice artist. அண்ட் இந்த படத்தின் மூலமாக அறிமுகமாக இருக்கும் ஜனாவா. எஸ். அண்ட் ஆல் தி காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமையும் என்று இறைவனை வேண்டுகிறேன். பியூட்டிஃபுல் சார். அண்ட் ஒரு சாங் ரொம்ப அழகு, எல்லா பாட்டுமே, பட் உங்களோட மெலடி டச் இருக்கக்கூடிய அந்த நிலா மழை எழில், அந்த எழில் அழகா இல்லை எழில் சாருக்கு ஒரு ரிமைண்டரா, அந்த 4 நூற்றாண்டுக்கு ஒரு ரிமைண்டரா? இல்லை, அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது அந்த வார்த்தை அப்படி வந்து விழுந்துருச்சு. அப்படிங்களா? ஆமாம். நிலா மழை எழில் அப்படின்னு சொன்னோம். அது எழில் எதிர்க்கவே உட்காந்துருக்காங்க. அதனால ரொம்ப எழிலாக வந்துருச்சு. அந்த பாடல் அழகாக வந்திருக்குது, அழகாக அமைஞ்சிருச்சு. ஸோ டிஜிட்டல் வந்ததுக்கு அப்புறம் இசையமைப்பது ஈஸி அப்படின்னு நீங்கள் சில மேடைகளில் நீங்கள் சொல்லியிருந்திருக்கிறீங்க. நான் சொல்லலை, அப்படி நீங்கள் சொன்னதா சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது உண்மையா? அதுவும் தப்பு. நிறைய யாரும் சொல்லியிருப்பாங்க. அதாவது மியூசிக் வாசிக்கிறது, அதாவது இந்த கீபோர்ட்ஸு ப்ரோக்ராமிங்கு இதெல்லாம் வந்து எளிதாகி இருக்கலாம். கிரியேஷன்றது எளிது கிடையாது. அது தானாக உருவாக்கக்கூடிய ஒரு விஷயம். உள்ளே இருக்கிறது தான் கிரியேஷன். ஸோ டெக்னாலஜி அதிகமானதுனால வந்து கிரியேஷன் அதிகமாகிடுன்றது கிடையாது. உள்ளே இருந்து தான் வெளியே வர்றதுக்கு இல்லையா? அண்ட் அது வந்து மற்ற என்ன சொல்கிறது, தி டெக்னாலஜிக்கல் டெவலப்மெண்ட் வில் எய்ட் இன் பெட்டர் sonorous quality, sound quality and better way or new way of sounds. இதுக்கெல்லாம் ஹெல்ப் பண்ணுமே தவிர க்ரியேட்டிவிட்டிக்கு ஹெல்ப் பண்ணாது. அது இங்கேருந்து வர வேண்டியது, இங்கேருந்து வர வேண்டியது. அதனால் வந்து டெக்னாலஜி வந்து பட் டெக்னாலஜி வில் கீப் இம்ப்ரூவிங். இட் இஸ் வெரி குட். அதை வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு சேர்த்துட்டு எவ்வளோ அழகாக நம்ம கொடுக்குறோன்றது தான் ரொம்ப முக்கியம். பியூட்டிஃபுல்லாக சொன்னீங்க சார், தேங்க்யூ. அந்த ஒரு அழகான ஒரு படைப்பு பற்றி நீங்கள் சொன்ன அந்த வார்த்தை. ஸோ நீங்கள் க்ரியேட் பண்ணணும், என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு டெக்னாலஜி வில் ஹெல்ப் அப்படிங்கிறது தான் சார். உங்கள் மேலே இருக்கக்கூடிய லவ் ஒவ்வொரு கான்சர்ட்ஸ்லையும் நீங்கள் பார்க்குறீங்க. அதாவது இந்த ஆடியன்ஸ் அப்படியே இருக்காங்க இல்லையா, எப்போவுமே உங்கள் கூட பயணிக்கிறாங்க. வாட் யூ வாண்ட் டு சே டு தெம்? அதாவது மாறா அன்பும் என்னுடைய பாடல்கள் மேல் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த மோகம், அந்த காதல், அதை மனதில் தாங்கிக் கொண்டு அவருடைய சிறு வயதிலிருந்து வளர்ந்து வந்து இப்போ கூட வந்து இந்த ஜென்ரேஷன் கூட அவங்க வந்து அதுக்கு ரொம்ப பாராட்டி அடிக்கடி வந்து கேட்கணும்னு ஆசைப்படுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் இருக்குது. காலம் கடந்து நின்ற பாடல்களை தந்த ஆண்டவனுக்கு நன்றி. தட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் அண்ட் தேங்க்யூ சார். இதே மாதிரி அழகழகான பாடல்கள் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நிறைய இதே மாதிரி படங்கள் நாங்கள் கொண்டாடிக்கிட்டே இருப்போம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் ஹியர் டுடே. நன்றி. It's my pleasure to be on the stage. I once again wish all the best to the cast and crew of this film and I pray for the success of the film. இந்த படத்தின் வெற்றிக்காக நான் வேண்டுகிறேன். வணக்கம். ஒரு சந்தோஷமாக இருக்குது. கேள்வி கேட்டால் தான் எனக்கு பதிலே வரும். பின்னாடி நிறைய வேலை செய்வேன் பட் பேசுறது அப்படின்னு சொல்றீங்க சார். இந்த படத்துல பணியாற்றிய அனுபவம், ஏன்னா இந்த படம் முழுக்க ஒவ்வொரு ஆர்டிஸ்டுமே ஹை எனர்ஜி பெர்ஃபார்மர்ஸ். நம்ம ஆக்டர் விமல் அவர்களை எடுத்துக்கலாம், சான்ஸ் அவர்கள் வந்திருந்தாங்க, ரவி மரியா சார் இருக்காங்க, சிங்கம்புலி சார் இருக்காங்க, காஸ்ட் அண்ட் க்ரூவே அப்படி ஒரு கலாட்டாவா இருப்பாங்க இல்லையா? ஸோ நீங்க இந்த படத்துக்கு பர்டிகுலர்லி சினிமாட்டோகிராஃபி பண்ண அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்க சார். முதல்ல ஒரு விஷயம் இருக்கு. 25 வருஷமா நான் சாரோட ட்ராவல் பண்ணிட்டு இருக்கேன். மிஸ்டர் எழில் சாரோட துல்லாத மனம் துள்ளும் அவருடைய முதல் படம் ஆரம்பிச்சு இந்த படம் 25 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுக்கலாம். 2 லெஜெண்ட்ஸ் ரொம்ப அழகா அண்டர்ஸ்டாண்டிங்கோட சினிமா இண்டஸ்ட்ரியில் 25 இயர்ஸ். பியூட்டிஃபுல் சார், பியூட்டிஃபுல். இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, சாரோட ஃபிலிம் ட்ராக்ல வந்து நான் துல்லாத மனம் பண்ணேன். பட் முதல்
டிஜிட்டல் படம் பண்ண கேமராமேன் அப்படின்ற பெருமையோட இந்த படமும் சாரோட சேர்ந்து 25 வருஷத்துக்கு இந்த படமும் பண்ணேன். சரி, ஒரு சீரியஸான படம் அப்படின்னா நிச்சயமா அதோட ப்ரெசன்டேஷன் வேறு மாதிரி இருக்கும். பட் ஒரு காமெடி படம், நல்ல கலர்ஃபுல்லாக படம் இருக்க போகுது அப்படின்னா ஒரு சினிமாட்டோகிராஃபரோட பாட்டு அதில் எப்படி இருக்கும் சொல்லுங்க சார்? அவனுக்கு வேலையே இருக்காது. அப்படியா? ஏன்னா ஒரு கிரைம் எடுக்கிறோம், மற்றபடி அது நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் படங்கள் பண்ணும்போது என்ன இருக்கும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய மெனக்கிடணும். காமெடிக்கு நீங்கள் கேமரா வச்சுட்டே எடுத்தா போதும், அவங்க பேசிட்டு போயிடுவாங்க. அவங்க ஜாலியாக பேசிட்டு போயிடும். கொஞ்சம் ஜாலியாக தான் இருந்தது அப்போ. அதாவது தாம் சார் சொன்னார்ல, ஒரு இடத்துல வந்து நாங்கள் ஆரம்பிச்சிருவோம், அவர் 3 நிமிஷத்தில் முடிக்க வேண்டியதை 13 நிமிஷம் நாங்கள் எடுத்துக்குவோம் அப்படின்னா இல்லையா, அது எனக்கும் தான் பொருந்தும். ஏன்னா நான் கேமரா வச்சுட்டு உட்காரலாம். சாதாரணமாக கேமராமேன் உட்கார்ந்தானா வேலை நடக்காது. பட் இதில் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சார்கிட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த படத்தில் வேலை கட்டு வந்தவங்க யாருமே விடலை அப்படின்றது என்னுடைய மைண்டில் இருக்குது. சின்ன சின்ன ஆட்கள் வந்தால் சார் எனக்கு ஒரு ஜாப் வேணும், ஏதாவது ஒரு கேரக்டர் கொடுங்கன்னா உடனே வந்து அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு உடனே வந்து நீங்கள் வாங்க உங்களுக்கு ஒரு கேரக்டர் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாருக்குமே அவர் வேலை கொடுத்தது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த மாதிரி நம்ம இதில் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது இன்னொன்று சொல்ல போனால் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் சார், அவரை பார்க்குறதுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரியே இல்லை, ஏதோ ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு அப்படி வந்துட்டு ஜாலியாக போகிற மாதிரி தான் இருந்தார். இது வரைக்கும் என்கிட்ட அவர் மொத்தத்தில் பேசுனது பார்த்தீங்கன்னா ஒரு டோட்டலாக ஒரு 5 hours தான். இந்த படத்தோட டோட்டலாகவே நாங்கள் ஒரு 5 மணி நேரம் தான் மொத்தமாகவே பேசியிருப்போம். அவ்வளோதான். வரதும் தெரிய மாட்டேங்குது, போகிறதும் தெரியல. ஆனால் படத்தோடைய வேலைகள் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு 35 நாளில் இந்த படம் அவ்வளோ விறுவிறுன்னு ஸ்டார்ட் பண்ணி முடிச்ச, அது ரொம்ப ரொம்ப இப்போலாம் பெருமையாக இருக்குது. பெருமையாக இருக்குது. ஒன்று இன்னொன்று வந்து இந்த ஃபங்க்ஷனை வந்து நிறைய பேர் வந்து தேட்டரில் பார்க்கறது இல்லை. தேட்டருக்கு போகிறதுன்றது கம்மியாக இருக்குது. இந்த மாதிரி சந்தர்ப்பத்தில் வந்து தேட்டருக்குள்ளேயே கொண்டு வந்து இந்த ஃபங்க்ஷனை பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஷோவை நிப்பாட்டிட்டு பண்ணுறது வந்து இந்த ரொம்ப கஷ்டம். நான் அதுக்காகவே வந்து ஆக்சுவலி நான் இப்போ கோயம்புத்தூரில் ஷூட்டிங்கில் இருக்கேன். அப்படிங்களா? கரண்ட்டுக்கு ஓடி வந்து சாருக்காக நான் பேசுறதுக்காக வந்து பாராட்டுக்கள். அதில் மிஸ்டர் ஜனா சாராக இருக்கட்டும், மிஸ்டர் விமல் சாராக இருக்கட்டும். ஸோ இவங்களோடலாம் நான் இந்த ஜென்ரேஷனில் நான் திருப்பி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நான் பார்த்து விஜய் சாரோட ஸ்டார்ட் பண்ணி அவர் இப்போது வேறு ட்ராக்குக்கு போனாலும் அடுத்தடுத்து அந்த ஜென்ரேஷனில் வந்து இப்போ விமல் சார் இப்போ இன்றைக்கி நிறைய நம்ம தாம் சார் சொன்ன மாதிரி தயாரிப்பாளர்களுடைய பெட். நிச்சயமா. சரி, எனக்கு உங்ககிட்ட ஒரு கேள்வி இருக்கு. இப்போ சினிமாட்டோகிராஃபருக்கு தான் ஒரு ஆர்டிஸ்டோட அந்த ஃபுல் ஷாம் தெரியணும், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அப்படிங்கிறது அவங்களோட கண்களுக்கு ரொம்ப ஸ்பெஷலாக தெரியும். அந்த மாதிரி நீங்க விமல் சார் அவர்கள்கிட்ட பார்த்து அட்மையர் பண்ணது ஆர் வாட் ஸ்பெஷல் அபவுட் ஹிம்? இன்னொரு விஷயமும் சொல்லணும். விமல் சார் பண்ண கலவாணி படத்தை வந்து கன்னடத்தில் யஷ் சாரை வச்சு நான் தான் கேமரா பண்ணேன், கெராத்தக்கா. ஸோ அதில் இவர் பண்ண நகாஸ் இருக்கு இல்லையா, அந்த படத்தில் வந்து சார் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஹீரோவை வில்லனாக மாற்றிருப்பாரு, வில்லனை ஹீரோவாக மாற்றிருப்பாரு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எல்லா கெட்ட பழக்கமும் வந்து ஹீரோவுக்கு இருக்கும். கலவாணியில் அந்த கேரக்டர் வந்து எல்லா தப்பும் பண்ணும் ஆனால் நல்லவன் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டர் உருவாக்கிப்பாரு. ஸோ அந்த விஷயத்தில் பார்க்கும்போது இப்போ எனக்கு அதான் சொன்னேன், விவசாயிக்கு வந்து மண்புழு எந்த அளவுக்கு அது மாதிரி சார் வந்து ஒரு ஹார்ட் ஒர்க்கரு. எனக்கு தெரிஞ்சு எதாவது பார்க்கணும் பேசணும்னா கூட எப்போது சார் பிஸியாக தான் இருக்காங்க. அந்த விஷயம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இண்டஸ்ட்ரியில் ஒருத்தர் நம்ம ஃபோன் பண்ணும்போது நான் ஃப்ரீயாக இருக்கேன், நான் இது மாதிரி சொல்கிறத விட சார் இந்த ஷூட்டிங்கில் இருக்கேன், நான் வரட்டுமா பேசட்டுமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது கைண்ட்னஸ். எல்லாரையும் யார் போனாலும் கூப்பிட்டு வச்சு பேசுகிற டைமிங் அது வந்து இன்றைக்கி இருக்க கலைஞர்களில் வந்து நிறைய பேருக்கு இல்லை. பட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எழில் சார், ஒருவேளை எழில் சாராக கூட இருக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் அவரும் எந்த நேரத்தில் எப்போ போனாலும் யார் வேணாலும் பார்க்கலாம், அந்த மாதிரி ஒரு கேரக்டர் வரும். ஸோ அந்த மாதிரி ஒர்க் பண்ணதுனால எல்லா நடிகர்கள் எல்லாருமே ஜாலியாக ஒர்க் பண்ணோம். எனக்கும் டைம் போனதே தெரியல, ஓடி போச்சு, முடிஞ்சு போச்சா. இல்லை நிறைய ஷூட்டிங் வந்து நைட்டில் தான் எடுத்தோம், 2 சாங்குமே நைட்டு தான் எடுத்தோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்ல போனால் வித்யாசாகர் சாரோட வந்து நிலாவே படம் நான் ஒர்க் பண்ணேன். அந்த படத்தில் வந்து நீ காற்று நான் மழை அந்த பாட்டு என்ன சொன்னாலும் தலையாட்டுவேன் அந்த சொன்ன ஒரே காட்டுறதுக்காக அந்த கேமராவே நான் ஆட்டிருப்பேன்.
ஆமா எஸ் பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஞாபகம் இருக்கு அந்த மாதிரி ஒரு பாட்டு. அதுக்கு அடுத்தபடியாக அந்த நிலா சாங் நான் ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன். எனக்கு டைம் பத்தலைன்றது தான் உண்மை. அந்த சாங்கை வந்து நிறைய சுச்சுவேஷனில் நம்ம பண்ணியிருந்தோம் அப்படின்னா இந்த சாங் இன்னும் வேற ஒரு கோணத்தில் போயிருக்கோம். இருந்தாலும் அவர் கொடுத்த அந்த மெலோடிக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ அதை நான் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ரொம்ப அழகாக உங்களோட ஜேர்னி குறித்து நீங்கள் பேசுனீங்க. இதே மாதிரி ஒண்டர்ஃபுல்லான ஃபிலிம்ஸ் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அண்ட் விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். 40, 50, 100 நீங்கள் எல்லாம் அப்படியே கலக்கிக்கிட்டே இருக்கணும் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் நன்றி. ஏன்னா இந்த படத்தை வெற்றியாக கொண்டு போய் சேர்க்க வேண்டியது உங்கள் கையில் தான் இருக்குது. இது சத்தியமாக சொல்கிறேங்க, நான் ஒவ்வொரு இன்டர்வியூவும் சரி, எங்கே போனாலும் சரி, மதகஜராஜா எப்போ ரிலீஸ் ஆனாலும் சூப்பர் ஹிட்டுன்னு. அதே மாதிரி தாங்க இந்த படமும். தேசிங்கராஜ் டு ஆரம்பத்தில் எண்டு வரைக்கும் சும்மா கலகலன்னு சூப்பராக நீங்கள் பார்த்த முதல் தேசிங்கராஜா, வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்காரன், அதே மாதிரி இதுவும் மிகப்பெரிய சக்ஸஸ். அவர் படம் எல்லாமே சக்ஸஸ் தான். காமெடியை ரசிக்க அந்த டைரக்டருக்கு ஒரு இது வேணும். அது நம்ம எழில் சார் ரசித்து எடுப்பார். நாங்கள் சீரியஸாக எடுப்போம். படத்தில் நீங்கள் பார்க்குறப்போ அது பயங்கர காமெடியாக இருக்கும். விமல் சார் செம்ம ஜாலியாக, ரொம்ப எங்களுக்கெல்லாம் அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் சிங்கம்புலி சார், என் கூட சாம்ஸு, புகழ், நிறைய நடிகர், ரவிமரியான் சார் பின்றாரு, எங்கே போட்டி போடவே முடியாது அந்த அளவு எல்லாருமே ரொம்ப. அதே மாதிரி ரோபோ சங்கர் சார் இந்த பாட்டில் நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் பண்ணியிருக்காரு. நீங்கள் படம் பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்கும். மியூசிக் டைரக்டர் நம்ம வித்யாசாகர் சார் ரொம்ப வருஷ நண்பர். அவருடைய மெலோடி சாங்கும் சரி, டப்பாங்குத்து சாங்கும் சரி, எல்லா சாங்குமே கலக்கலாக இருக்கும். வித்யாசாகருக்கு ரொம்ப தேங்க்ஸ், ரொம்ப நன்றி. கேமராமேன் செல்வா சார், அதாவது எங்களோடு இணைஞ்சு ரொம்ப ஜாலியாக உட்காரவே மாட்டாருங்க. பரபர வேலை செஞ்சே ராத்திரி 12 ஆகிடும். என்ன சார் அப்படின்னு கேட்க, அவன் ஜாலியாக எங்கள் கூட ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பார். அவருடைய அசிஸ்டன்ஸுக்கும், இந்த முருகன் சார், ஞானசேகர் சார், நான் டைரக்டரோட டைரக்டர் அசிஸ்டண்ட்டுங்க எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட்டு, இந்த படத்தில் இருக்க மேக்கப் எல்லாருமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. எல்லாருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு வாய்ப்பு கொடுத்த எழில் சாருக்கு ரொம்ப நன்றி. இங்கே வந்திருக்கிற திரையுலக டைரக்டர்கள் மற்றும் தயாரிப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் ரொம்ப நன்றி. எழில் சாருக்கு மீண்டும் நன்றி. மெயினாக ப்ரொடியூசர் சாரை சொல்லணும். அங்கே வந்துட்டு படம் எப்படி நடக்குது, எப்படி போயிட்டுருக்கு, இந்த கேள்வியெல்லாம் கேட்கவே மாட்டேன். நீங்கள் சாப்பிட்டீங்களா, நீங்கள் இது பண்ணீங்களா, உங்களுக்கு இது வந்துச்சா, நீங்கள் அப்படி எங்களை கவனிச்சுக்கிட்டே இருப்பார். அதான் அந்த ப்ரொடியூசரோட சிறப்பு. அவர் பையன் ஜனா புதுசு மாதிரியே தெரியாது, அவர் நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பர் படம், தேட்டரில் பாருங்கள். சூப்பர் காமெடி படம். உண்மையாக சொல்கிறேங்க, சத்தியமாக சொல்கிறேன். என்னோட வேலையை குறைச்சிட்டீங்க சார். எல்லாத்தையும் ரொம்ப அழகாக பேசிட்டீங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார். இப்போ கண்டிப்பாக நிறைய பேர் இருக்காங்க. ரவி மரியா சார், சிங்கம்புலி சார், நீங்கள் நிறைய படங்கள் எல்லாரோடையும் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. அண்ட் விமல் சார், இவங்க எல்லாருமே இந்த காம்பினேஷனில் தேசிங்கராஜா 1 போல் இதுவும் ஹிட் ஆகும்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் செட்டில் இருந்தால் என்னெல்லாம் நடக்கும்? ஏதாவது ஒரு கலாட்டா பற்றி சொல்லுங்கள் சார். ஏதாவது கலாட்டா நடந்துக்கிட்டே இருக்கும். ரவிமரன் சார் ஒரு கிண்டல் பண்ணிட்டு அப்படி இடுப்பு கிள்ளி விட்டு போயிட்டே இருப்பார். திடீர்னு விமல் சார் ஒரு காமெடி பண்ணிட்டு போயிட்டு கலாலெல்லாம் தான் இருப்போம். ஆனால் சீன் வந்துட்டால் சீரியஸாக இருக்கணும். எழில் சாருக்கு விளையாட்டுத்தனமாக இருக்கக்கூடாது. ஏன்னா அவர் என்ன நினைக்கணும், என்ன எடுக்கணும்னு நினைக்க நமக்கு சொல்லிக் கொடுப்பார். நம்ம எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட சாமி இதை பண்ணுங்க, இதை பண்ணுங்க, ஒவ்வொருத்தருக்கும் அவர் சொல்லிக் கொடுப்பாரு. அந்த அளவுக்கு அவர் அவ்வளோ இன்வால்வ்டாக ஒர்க் பண்ணுவார். எழில் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸு, ரொம்ப தேங்க்ஸு. அவர் படத்தில் நான் ஒரு 5-6 படம் நடிச்சிருக்கேன். எல்லா படத்துலையும் என் கேரக்டர் இட்டு, அதே மாதிரி இந்த படத்தில் எல்லா கேரக்டரும் இட்டு. அத்தனை கேரக்டருக்கும் ஒரு விஷயத்தை வச்சிருக்காரு. எல்லாருமே ஜாலியாக பண்ணுங்க. புகழாக வந்து கலக்கியிருக்காரு. இந்த மாதிரி படம் நீங்கள் பாருங்கள். நாங்களே எங்களை புகழ்ந்துக்க கூடாது. நீங்கள் தேட்டரில் பார்த்துட்டு உண்மையை எழுதுங்க, அதுதான் முக்கியம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. உங்கள் அன்புக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இதே மாதிரி நூற்றாண்டையும் கடந்து இன்னைக்கும் நகைச்சுவைக்கு இப்போ உள்ள இயக்குனருக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்க ஒரே இயக்குனர்னா எழில்மிகு இயக்குனர் எங்கள் எழில் சார் தான். நாங்கள் எல்லாருமே அவருடைய காம்பவுண்டு தான். எப்போயுமே பெருமையாக சொல்லிக்குவோம். வாடகையே வாங்க மாட்டார், அப்படி ஒரு காம்பவுண்ட் அது. இப்போ முருகன் அண்ணன் வந்து சொல்லிட்டு போனார்ல, 23 பக்கம் எழுதி நாங்கள் கொடுப்போம் தூக்கி போட்டார்னு.
23 பக்கம் இல்லை, 123 பக்கம் எழுதிட்டு போனாலும் அவர் ஓரமாக தூக்கி வச்சுருவார். அந்த மாதிரி ஒரு இயக்குனர். ஏன்னா அவருக்கு தெரியும் கோயம்புத்தூரில் கேமரா இருக்கும், அவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். கோயம்புத்தூரில் கேமரா ஷூட்டிங் போய்கிட்டு இருக்கும், இவர் கோடம்பாக்கத்தில் உட்காந்துருப்பார். சார் என்ன சார் ஷூட் போகுது அப்படின்னா, உள்ள 15 காமெடி போராட்டம் இருக்குது. இந்த 15 காமெடி போராட்டமும் பேசி அவங்களாம் அடிச்சுக்கிட்டு நாரி அவங்களே ஒரு எடிட் பண்ணி ஒன்று கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் கடைசி போராட்டம் எடிட்டர். ஏன்னா 25 பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஹீரோவுக்கு தான் பேச வேண்டிய டைலாகு அவ்வளோ பேர் வாய் அசைஞ்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா எங்கே கிடைச்சா என்ன டப்பிங் போடலான்னு யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. எல்லாத்தையும் தாண்டி எடிட் பண்ணி ஒரு அழகான சீனாக வந்துடும். அதுக்கு நிறைய படங்கள் வேலைக்கு வந்துட்டா வெள்ளைக்காரன் முதல் கூட இன்னைக்கு வரையும் எனக்கு குழந்தைங்கள் மத்தியில் அவ்வளோ பெரிய ஒரு பேர்னா அது எழில் சாருக்காக தான். உண்மையிலே அப்படி ஒரு வாய்ப்பு. அந்த மாதிரி மாப்பிள்ளையை பற்றி நான் ரொம்ப பெருமையாக சொல்வேன். விமல் மாப்பிள்ளையை அவர் சொன்ன மாதிரி வாய் அசைக்கவே மாட்டார். நான் நிறைய இடத்துல பேசியிருக்கேன் அவர் மாதிரி. இப்போ நமக்கெல்லாம் உடம்பு வலிக்குது அப்படின்னா நம்ம ஃபோன் பண்ணி கேட்போம்ல. ஒரு நிகழ்ச்சிக்கு போகிறோம், மாப்பிள்ளை எங்கே இருக்கீங்க அப்படின்னா என்ன சொல்லணும்? மாமா இந்த தூக்கிட்டு இருக்கேன், இந்த வந்துட்டேன், இதுதான் சொல்லணும். இப்போ பாருங்களேன் அவர் எப்படி பேசியிருப்பாருன்னு சொல்கிறேன். மாப்பிள்ளை வணக்கம் மாப்பிள்ளை, ஆடியோ லஞ்சுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு மாப்பிள்ளை, எங்கே மாப்பிள்ளை இருக்கீங்க? வந்துட்டு எந்திரிச்சேன், கொஞ்ச நேரம் கழிச்சு வரலாமல் இருக்கேன். இல்லை மாமா காஃபி குடிச்சிட்டு வரலாம்னு இருக்கேன், எங்கே மாமா இருக்கீங்க? நம்ம காதை தூக்கி அவர் வாயில் வைக்கணும். அப்படியா மாப்பிள்ளை, வந்துருங்க மாப்பிள்ளை அப்படின்னு. அந்த மாதிரி ஒரு யதார்த்தமான எனக்கு ரொம்ப பிடிச்ச, நான் திரை உலகத்தில் அன்பா கூப்பிட்ற மாப்பிள்ளை விமல். அவரோடையும் 3 படம் நிறைய பண்ணிட்டேன். நான் அடுத்தடுத்த படங்கள்லாம் நிறைய பண்ணணும். ஸோ அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய காமெடி லெஜண்ட்ஸ் ஒட்டுமொத்த பேரையும் நீங்கள் அந்த ஈகோவே இல்லாமல் பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய காமெடின்ஸ் தான் ரொம்ப முக்கியம். இப்போ ஒரு ஃப்ரேமில் 10-15 பேர் இருந்தால் கூட எல்லாரும் அப்பவே வாய்க்கு அது பேசிக்கிட்டே இருப்போம். கேப்பு விடுற இடத்துல பேசுவோம். அவர் கேமரா கட் பண்ணி கேமரா ஷிஃப்ட் ஆகிலாம் வேறு இடத்துக்கு போயிடும், நாங்கள் பேசிக்கிட்டே இருப்போம். அந்த மாதிரி காட்சியில் நடந்திருக்கு. அதை தாண்டி அவ்வளோ தூரம் வரும். அதே மாதிரி இந்த தேசிங் ராஜாவில் நீங்கள் பார்த்த வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரனில் அந்த 500 அந்த கிளைமேக்ஸ் காமெடியோடைய ஒரு லீடு, ஒரு பெரிய லீடு இருக்குது. அதில் ஒரு கெஸ்ட் அப்பீரியன்ஸாக அது நான் பண்ணியிருக்கேன். அதுக்கு வாய்ப்பு கொடுத்த மீண்டும் எழில் சாருக்கு நன்றி. கூடிய விரைவில் வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் பார்ட் 2 நீங்கள் ஆரம்பிக்கணும். இதே காமெடி போராட்டத்தை நாங்கள் நடத்தியே ஆகணும். அதுக்கு உங்கள்கிட்ட தாழ்மையாக கேட்டுக்கிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியுடைய வாழ்த்துக்கள். வந்திருக்க எல்லாருக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ, ஐ லவ் யூ ஆல். தேங்க்யூ சார். 1க்கும் 2க்கும் எந்த சம்மந்தம் கிடையாது. அதான் ஃபஸ்ட்டு. இந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், அந்த படத்துக்கு டைரக்டர் எழில் சார், இந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு ஹீரோ விமல் சார், அந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா, இந்த படத்துக்கு வில்லன் ரவிமரியா. இவ்வளோ ஒற்றுமை இருந்தாலும் சீக்வல் அப்படிங்கிற ஒரு அடிப்படையில் இந்த கதையோட தொடர்ச்சி அது கிடையாது, அந்த கதையோட தொடர்ச்சி இது கிடையாது. அப்புறம் ஏன் தேசிங்க 2ன்னு பேர் வச்சுன்னு கேட்குறீங்களா? இதுக்கு வேலைன்னு வெள்ளைக்காரன்னு பேர் வைக்கலாம், மனபுத்தி பிறகு பார்ட் 2ன்னு பேர் வைக்கலாம், சரவணன் இருக்க பயமையின் பார்ட்டுன்னு பேர் வைக்கலாம், எது வேணாலும் வச்சுக்கலாம். ஆனால் ப்ரொடியூசர் என்ன பண்ணார், எனக்கு தேசிகராஜா 2 தான் வேணும்னு அடம் பிடிச்சதுனால ஏற்கனவே பண்ணப்பட்ட கதைக்கு இந்த டைட்டில் வச்சுருக்கோம். இதுதான் இந்த படத்தில் பார்வையாளர்களாக இருக்கட்டும், ரசிகர்களாக இருக்கட்டும், எங்களுடைய அன்பு நண்பர்களாகிய ஊடக நண்பர்களாக இருக்கட்டும், வலைத்தள நண்பர்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புதுன்னா, இந்த படத்தை ரசிகர் பார்க்குற மாதிரி ஊடக நண்பர்கள் நீங்களும் பார்ப்பீங்க. தயவுசெய்து தேசிகராஜா 1 மறந்துடுங்க. அதுக்கும் இதுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம், அது காமெடி கலாட்டா, இது காமெடி கலைவரம் போலதான். ஓகே சார், யூஸ்வலாக சொல்லுவாங்கல்ல, ஒரு சீக்வல் ரிலீஸ் ஆகும்போதோ இல்லை ஒரு டேரக்டர் ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது விசிட் அந்த படம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த யூனிவர்ஸ் அதெல்லாம், ஸோ அந்த யூனிவர்ஸை மறந்துருங்கன்றீங்க நீங்கள். தேசிகராஜா 1 மறந்துடுறீங்க. மறந்துடணும். ஓகே, கஜினி சூர்யா சார் மாதிரி மறந்துட்டு வந்தால் தான் இந்த படத்தை நீங்கள் என்ஜாய் பண்ண முடியும். ஓகே சார், உங்களோட இந்த காமெடி பெர்ஃபார்மன்ஸஸ் அது மக்கள் எல்லாருமே, அதாவது ஒரு ஸ்லைட் வில்லனிக் ரோல் இருக்கும், ஆனாலும் அது சிரிக்க வைக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ஆனால் ஒரு சீரியஸ் வில்லனாகவுமே இருந்திருக்கீங்க. இந்த பெர்ஃபார்மன்ஸஸ் வந்ததுக்கு அப்புறம் மக்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்பை நீங்க எவ்வளவு வரவேற்கிறீங்க சார்? உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யார் இந்த மாதிரி ரோல்ஸ் கொடுத்தது? ஆக்சுவலா இதுக்கு அடிப்படை காரணமே இங்க உள்ள ஆர்கே செல்வமணி சார் தான். ஓகே, எல்லாருக்கும் புது தகவலா இருக்கும். ஓஹோ, பக்கத்துல உட்காந்து ஆர்வி உதயகுமார் சாருக்கும் புது தகவலா இருக்கும், பேர சாருக்கும். அவர் தான் D40 அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில
அவர் ஷோ டைரக்டர், ஒரு 5 அசிஸ்டன்ட் ஷோ டைரக்டர் இன்னும் ஒரு ஆளாக வச்சுருந்தார். அப்போ டைரக்டர் எழில் சார் வந்து எங்கள் யூனியனில் வந்து டைரக்டர் யூனியனில் பொருளாளர். அந்த 1 மாத ட்ராவலில் நான் பார்க்குறது வந்து பயங்கர முரணாக இருந்தாலும் எதுக்கு எடுத்தாலும் காமெடி பண்ணிட்டே இருப்பேன். அப்போ ஒரு நாள் செம்ம டென்ஷனாக கத்தி, உங்களை எவங்க வில்லனாக்குனது அப்படின்னாரு கோவப்பட்ட எழில் சார். சார் வசந்த பாரன் தான் சோறு சாப்பிட்ருங்க சார், தட்டை உரியாதீங்க அப்படின்னு. இல்லைங்க நீங்கள் இப்போ சரியான காமெடி பேசுங்க, காமெடியில் இறங்குங்க, வேற ஒரு அறுவடை உங்களுக்கு காத்துட்ருக்கு அப்படின்னாரு. அப்போ நீங்களே செஞ்சுருங்க சார் அது அப்படின்னு. நான் அப்போ கேஷுவலாக சொன்னேன், எங்கேங்க நானே கேப்பில் படம் இல்லாமல் நீங்கள் உட்காந்துருக்கேன் அப்படின்னாரு. அவர் சொன்னது அப்படியே சொல்கிறேன். இல்லை சார் இங்கே கூடிய சீக்கிரம் படம் பண்ணுவீங்க சார், நீங்கள் சொன்ன மாதிரி இதை நான் காமெடியாக பண்ணுவேன் அப்படின்னு. அதுதான் சிவகார்த்திகேயன் சார் அறிமுகமாகி நான் வில்லன், காமெடி வில்லன் பண்ண அந்த மனங்கொத்தி பறவை. அந்த படத்தில் அசால்ட்டாக அப்படி நடிச்சு போயிட்டேன். ஆனால் அடுத்த படம் தேசிக ராஜா 2 வரும்போது மறுபடியும் நீ தான் வில்லன் இந்த படத்தில் அப்படின்றாரு. எனக்கு பொறுப்பு கூடுது. ஏன்னா இந்த வில்லன் சேர்ல உட்காந்து காமெடி பண்ணுறது வந்து 2 பொண்டாட்டிக்காரங்க கதை. 2 பொண்டாட்டி திருப்தி படுறது எவ்வளோ கஷ்டமோ அதேமாரி வில்லன் சேர்ல உட்காந்து வில்லன் பண்ணணும், ஆடியன்ஸை மிரட்டணும், அப்படியே காமெடி சொல்லி கைத்தட்ட வைக்கணும். எவ்வளோ கஷ்டம்னு அனுபவிக்கிற எனக்கு தான் தெரியும். ஸோ முதல் படம் ஹிட்டு மனங்கொத்தி பறவை, செம்ம சூப்பர் டூப்பர் ஹிட்டு. தேசிக ராஜா வராரு. எனக்கு உண்மையிலே பயம். என்ன கிளைமாக்ஸில் வந்து கண்ணம் சீல் சாங்கெல்லாம் வச்சு என்னெல்லாம் வந்து வெஸ்டர்னைஸ் சாங்கெல்லாம் ஆட வைக்கிறாரு. என் மேலே அவ்வளோ நம்பிக்கை. என்ன இவ்வளோ நம்பிக்கை மனுஷன் வச்சிருக்காரு. அப்போ நம்பிக்கையை மற்றவர்கள் நம்ம முதல்ல வைக்கும்போது நமக்கு பொறுப்பு கொடுக்கும்போது ஐயோ சிரிக்க வைக்கணுமே சொல்லி இந்த பிஹெச்டி பண்ணுவாங்க இல்லையா, தமிழ், இங்கிலீஷ், லிட்ரேச்சர் எல்லாம், அது மாதிரி நான் காமெடியில் வந்து திசிஸ் பண்ணி அது பிஹெச்டி மாதிரி பிரித்து இதுக்கெல்லாம் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டான், இதுக்கு ஆடியன்ஸ் சிரிப்பான், இதுக்கு சிரிக்க மாட்டேன், அப்படியே உட்காந்து ஹோம்ஒர்க் பண்ண ஆரம்பிச்சேன். டேரக்டரை மறந்துட்டேன், கதாசிரியர்கிறத மறந்துட்டேன். காமெடி எப்படி ஒர்க் அவுட் பண்ணுறதுங்கிறதே ஒர்க் அவுட் பண்ணி தேசிங்க மனங்கொத்தி பறவையில் மச்சான் சொல்லிட்டாலே ஒரு காமெடி செம ஹிட். இது செம காமெடி. இந்த காமெடி அடிக்க காமெடியே இல்லைனவங்க தேசிக ராஜா வந்ததுக்கப்புறம் நானும் சூரியன் பண்ண காமெடி. அப்போ நான் இது வரைக்கும் உன் காதில் கூப்பாடு போட்டு சொல்லி உன் காதில் விரலை அப்படின்னு சொன்னப்ப அது அதை விட பெரிய காமெடி ஆயிடுச்சு. இதுதான் சூப்பர் காமெடிக்கும் போது வேலை விளக்காரன் நானும் ரோபசங்கர் சொன்னேன். அன்னைக்கு காலைல 6 மணி கோழி கொக்கோன்னு என் பொட்டாட்டி தரனதையா மல்லிகை பேசிட்டு உசுப்புலாம் மல்லியா கனகாமரமா அப்படிங்கும்போது உன் பொட்டாட்டி உன்னை செருப்பால் அடிச்ச கதையெல்லாம் கேட்கல, மாமா என்ன கூட வச்சிருக்கா எங்க வச்சிருக்க சொல்ல. அந்த காமெடிக்கு அந்த காமெடி வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்ன வரைக்கும் அது வந்து மீம்ஸ் ஆகும், டெம்ப்ளேட் ஆகும். எப்போ பார்த்தாலும் ஒரு அரசியல் நிகழ்வாக இருக்கட்டும், ஒரு பொது நிகழ்வாக இருக்கட்டும், அதை கம்பேர் பண்ணி போடுற ஒரு மீம்ஸை ஒரு மிகப்பெரிய கடவுள் ஆசீர்வாதத்தில் எனக்கு கிடைச்சிருக்கு. இப்போ அதே மாதிரி இந்த தேசிக ராஜா 2 வந்து எப்படி இது ஆடியன்ஸ் வந்து மீம்ஸாக பயன்படுத்தினாங்களோ, எப்படி டெம்ப்ளேட்டாக யூஸ் பண்ணாங்களோ, அது மாதிரி தேசிக ராஜா 2 எனக்கு மட்டுமல்ல, நண்பர் புகழ், நண்பர் சான்ஸ், அண்ணன் சுவாமிநாதன் பங்காளி, சிங்கம்புலி, இப்படி எல்லாரையுமே ரோபசங்கர் சின்ன கெஸ்ட் அப்பியரன்ஸ் பண்ணி சொன்னார்ல, நீங்கள் தேட்டரில் பாருங்க தெரியும். இது எல்லாருக்குமே வந்து இந்த படம் வந்து ஒரு பெரிய சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்கும். நான் இந்த இடத்துல ஒரே ஒரு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். வாசிக்கவே விடாத அளவுக்கு நாங்கள் பேசிகிட்டே இருந்ததுக்காக வித்யாசாகர் சார்ட்டு நாங்கள் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இது என் தப்பு இல்லை சார், இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தெரிஞ்சவங்களை மியூசியட்டாக ஃபிக்ஸ் பண்ணது எழில் சாரோட தப்பு. இருந்தாலும் அந்த எழில் நீலா காற்று வந்து முதல்ல கேட்குறேன் சார், முதல்ல பார்க்குறேன் சார், அப்படியே பச்சுன்னு ஒட்டிக்கிட்டு சார். அதுவும் நீங்கள் பாடின அந்த ஒரு பாட்டை போடுங்கன்னு ப்ரொடியூசர் எவ்வளோ கெஞ்சினேன் சார், அது வித்யாசாகர் சார் பாடியிருக்காரு, அது நீங்கள் போடுங்க சார். அவர் என்ன சொன்னார், அது ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு சார் 10 நாளா. இப்போ ஹிட் ஆக வேண்டிய 3 பாட்டை பாடுற கிடாரி தூப்பு சாங் தான் நான் சொல்கிறேன். கிடாரி தூப்புன்னு ஒரு எண்ணில் ஒரு சாங் இருக்கு. எப்படி இந்த 1க்கு 2க்கு எந்த சம்மந்தம் சொன்னோ அது மாதிரி இந்த கெட்டப்பில் இருக்க பாருங்க. இதுக்கும் இந்த எனக்கும் இந்த சம்மந்தமே இல்லை. அது ஒரே ஒரு சீனில் ஒரு சாங்கில் வர கெட்டப்பு. இந்த படத்தில் ஒரு அரசியல்வாதியாக நடிச்சிருக்கேன். இந்த படத்தோட ப்ரொடியூசரை பற்றி நான் ரொம்ப அழகாக சொல்லணும். சாம்ஸ் அழகாக சொன்னார். எப்பயுமே வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போய் சாப்பிட போனோம்னா அவங்க சாப்பாடு பரிமாற விஷயத்தில் அவங்க மனசு தெரிஞ்சிடும். அந்த சாப்பாடு வைக்கிற ஐட்டத்தில் அந்த குவாலிட்டியில் அது அவங்களுடைய மனசு தெரிஞ்சிடும். அந்த மாதிரி மனசை கண்டுபிடிக்கிறதே ஒருத்தங்க நமக்கு விருந்தோம்பல் வைக்கும் போது அவங்க எப்படி நடந்துக்கிறாங்க பொறுத்தான். அந்த மனசுக்கு மாபெரும் நல்ல மனசு சொந்தக்காரர் தான் தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்கள். கடந்த 3 நாளாக நாங்கள் ப்ரொமோஷனுக்கு எல்லா சேனலுக்கு போகிறோம். ஸ்டார் ஹோட்டலில் எங்களுக்கு வந்து என்ன வேணும்னு நான் கேட்கவே விட மாட்டார். அவரே ஆர்டர் பண்ணுவார். எனக்கு பேர் தெரியாதெல்லாம் ஆர்டர் பண்ணுவார். ஆர்டர் பண்ணி நல்லா சாப்பிடுங்க சொல்லி அந்த மனசை குளிர் வைக்கிற விஷயம் இருக்குல்ல, அந்த ஒரு விஷயத்துக்காக இந்த படம் பெரிய ஹிட்டாக இருப்போம் சார். ரொம்ப தேங்க்ஸ் ரவி சார். அதேமாரி அவருடைய சன் இந்த படத்தில் நடிச்சிருக்காரு, ஜனா. அவர் ஆல்ரெடி ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த படம் வந்து அவருக்கு வந்து ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போய்ட்டு ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் நான் அவருடைய பேசிக், அவருடைய மூவ்மெண்ட், அவருடைய
இந்த தம் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷனுக்கு ஒரு விஷயம். ஆனால் ஒரு நாள் கூட ஷூட்டிங் ஸ்பாட்ல நான் ஒரு ப்ரொடியூசர் சன்னு வந்ததே கிடையாது. எங்களை எல்லா டைமும் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாம் லெஜெண்ட் பார்த்துட்டே இருப்பார். நாங்களாம் சாதாரண சொல்லி அவர்கிட்ட பழகிட்டே இருப்போம். ஒரு நல்ல ஒரு ஹீரோ உருவாகிறாரு. அந்த ஹீரோ உருவாக்குறது ஸ்கோப் கொடுத்த எங்களுடைய அன்பு சகோதரர் விமல் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா எல்லா ஹீரோக்கும் எல்லாருக்கும் ஸ்கோப் தர மாட்டாங்க. ஜனா சாருக்கு மட்டும் இல்லை, எங்கள் எல்லாருக்குமே அவருடைய வெற்றி எங்கே காத்துட்டு இருக்குன்னா, விமல் சார் எப்போ என்ன பண்ணாருன்னா எல்லாருக்கும் ஸ்கோப்பையும் அப்படி பார்ப்பார். இவருக்கு இந்த ஸ்கோப்பா பண்ணுங்கன்னு சொல்லி இதில் நான் என்ன பண்ண முடியும் ப்ரூவ் பண்ணுவார். அதுதான் அவர் இத்தனை வருஷமும் இவ்வளோ காம்படிஷன் நடுவில் ஒரு ஹீரோவாக நின்றுக்கிறது காரணமே அவர் அந்த ப்ராஜெக்டை மட்டும் தான் நேசிப்பார். நான் என்ன பண்ண போகிறேன், நான் ஹீரோ சார், எனக்கு என்ன சார் இருக்குது, எனக்கு ஓப்பனிங் இல்லையே சார், எனக்கு எண்ட் இல்லையே சார், இதெல்லாம் கேள்வி கேட்டால் பார்த்ததே இல்லை. ஒரு கூத்துப்பற்றையில் ஒரு கலைஞன் வந்து ஒரு மிக சிறந்த பயிற்சியை பெற்று வந்தால் எப்படி பண்ணுவாங்கிறது ஒரு மிகச்சிறந்த உதாரணம் வந்து விமல் சார் தான். எந்த டைலாக்கையும் அசால்ட் ஆர்வமாக கேட்டு டப்புன்னு டெலிவரி பண்ணுவார். ஒரு பிசுறு இருக்காது, ஒரு வார்த்தை விட மாட்டார். அதேமாதிரி எப்படி பண்ணேன் சூப்பராக பண்ணேன் கேட்கவும் மாட்டார். கேட்க முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஓரமாக போய் சேர் போட்டு உட்காந்துருப்பாரு. அது அந்தளவுக்கு ஒரு அருமையான ஒரு நண்பர்களாக அந்த டீமோடு சேர்ந்து படம் பண்ணியிருக்கோம். யாராவது பேரை மறந்துருந்தால் தயவுசெய்து மன்னிச்சிங்க. புகழ் தம்பி நானும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ லட்சுமி மேக்கர்ஸோடைய 27வது படம். அந்த படத்தில் தான் எனக்கு புகழுடைய திறமை எனக்கு தெரிஞ்சுது, புகழுக்கு என்னுடைய திறமை தெரிஞ்சது. ரெண்டு பேருமே வந்து ஒருத்தர் பாராட்டிட்டு அந்த படத்தில் வேற மாதிரி பண்ணியிருக்கோம். ஆனால் இந்த படத்தில் புகழுடைய வெளிச்சம் வந்து 4K லைட் மாதிரி பாய போகுது, பளிச்சுன்னு பாயும். அது கன்ஃபார்மு. அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். சாரி, நான் சில்வா சார், சாரி சார் உங்கள் பேரை மறந்துட்டேன். அந்த துல்லாமனும் துல்லு படத்தில் இருந்து இப்போ வரைக்கும் 20 வருஷத்தில் நான் ட்ராவல் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 படத்தில் ட்ராவல் பண்ணீங்க. நான் 10 வருஷத்தில் சாருடைய டைரக்ஷனில் 6 படம் பண்ணியிருக்கேன் சார். யாருக்கும் கிடைக்காத பெருமை என்னென்னா, ஒரு படத்தில் வில்லன் நடித்தோம்னா ஒரு வில்லன் வந்து ஒரு 4 வருஷம் 3 வருஷம் அப்படி நிறைய படம் பண்ணிட்டே இருப்பார், அதுக்கப்புறம் காணாம போயிடுவார். ஆனால் என்னை இன்னைய வரைக்கும் காணாமல் போகாமல் 20 வருஷமாக நடிச்சது ஒரே காரணம், என்னுடைய ஜானரை மாற்றி இவன் எப்படியும் பண்ணுவாங்கிற ஒரு நிலைமையை ஏற்படுத்தின எழில் சார் தான். இந்த நேரத்தில் வந்து எழில் சாருக்கும் என்னை உருவாக்கிய வசந்தபாலன் அவர்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். ஏன்னா இந்த பக்கம் அகல் விளக்கா வசந்தபாலன் இருந்தார்னா, இந்த பக்கம் அகல் விளக்கா எழில் சார் தான் இருக்காங்க. இந்த 2 விளக்கு நடுவில் தான் நான் பிரகாசிக்கிறேன். இந்த படம் வந்து நான் சொல்கிற மாதிரி தான், இந்த படம் ஜாலியாக வாங்க, படு ஜாலியாக போங்க. தேங்க்யூ சார். ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. கொஞ்சம் டென்ஷன் இருந்துச்சு, பிகாஸ் ஃபர்ஸ்ட் மூவி தானே. பட் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து, ஸோ நல்லா இருந்துச்சு. ஓகே, விமல் சாரோட நீங்கள் நடிச்சிருக்கீங்க. அண்ட் இந்த படத்தில் வந்து நிறைய காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சீனியர்ஸ், லெஜெண்ட்ஸ் எல்லாருமே. ஸோ அவங்கள பற்றி சில வார்த்தைகள். ஆக்சுவலி எனக்கு யாரை கூடயும் ரோல் இருந்தில்ல, எனக்கு ஜனா கூட மட்டும்தான். ஓகே ஸோ ஜனாவோட உங்களோட ஜனாவோட பேர் தான். ஓகே, நீங்கள் சொல்லுங்கள். அப்போ ஜனா பற்றி சொல்லுங்கள். நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர் வந்து ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக தான் ஸ்க்ரீனில் வரதுக்கான அத்தனை வாய்ப்புகளுமே இருக்குது அப்படின்னு. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸஸ்? ஆக்சுவலி நான் இந்த படம் பண்ணும்போது எனக்கு தமிழில் ஒரு வார்த்தை கூட பேச தெரியாது. பட் இவங்க ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்து. அது உங்களுக்கு தமிழ் டீச்சர்? ஆமாம். ஓகே. ஸோ நான் வந்து மலையாளி. நான் மலையாளம் படிச்சுட்டு இருக்கேன். மலையாளம் படிப்பிச்சிருக்கு. ஓ, நீங்கள் மலையாளம் சொல்லி கொடுத்துருக்கீங்க? ஆமாம். ஓகே நைஸ். ஸோ இங்கே வந்து ஒரு லாங்குவேஜ் ட்ரைனிங் கிளாஸ் போயிட்டு இருந்திருக்கு. சரி, இப்போ இங்கே ஒரு படம் முழுக்க டயலாக்ஸாக இருக்கும்ல, எல்லாருமே பேசிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய காமெடி நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு அதெல்லாம் புரியுமா? கலாட்டாவாக இருக்குமா செட்டெல்லாம்? அந்த டைம் எனக்கு அதெல்லாம் புரியாது. ஆக்சுவலி என்னோட போர்ஷன் வந்து கொஞ்சம் சென்டிமெண்டல் சீன்ஸ் தான். ஸோ ஓகே, ஸோ அங்கே யாரும் காமெடி பண்ணலை, அதனால் கொஞ்சம் எஸ்கேப் ஆயாச்சு நம்ம, இல்லையா? ஓகே, தேங்க்யூ. இதே மாதிரி வண்டர்ஃபுல் ஃபிலிம்ஸ் உங்களுடைய கரியர் முழுக்க நிறைஞ்சிருக்கட்டும். தேங்க்யூ, ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. அப்போ நம்ம மூவி தேசிங்கராஜ் 2 ஜூலை 11th ரிலீஸ் ஆகுது. நீங்கள் எல்லாரும் படம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ இது என்னோட முதல் தமிழ் ஃபிலிம் தான். ஸோ அதனால் ஐ மீன் இட்ஸ் ஆல்வேஸ் அ ஸ்பெஷல் எக்ஸ்பீரியன்ஸ், ஆன் யுவர் ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட். So, but I've gotten to work with not just the legends, and also they're very, very nice people. So, very supportive alangal. So, adnala it was just the language problem irundichu. Adukku vida
ஏதாவது பிரச்சனை கிடையாது. ஸோ it's been wonderful. Okay, share one of the few most memorable moments in the set, because இங்க இருக்கிறவங்க எல்லாருமே காமெடி ஆக்டர்ஸ் அண்ட் அவங்க எல்லாருமே லெஜெண்ட்ஸ் கூட, and you are working with someone in the industry who's there for 25 years, ஒரு வெட்டரன் கூட ஒர்க் பண்ணுறீங்க. Of course. So please share about that. See, the moment I got to work, so we worked on this song called A Very Beautiful Melody by Vidyasagar sir, and I'm a huge fan. So we have a remake of we have a dubbed version of Chandramukhi in Telugu as well. By the way, I'm a Telugu girl. Okay. To those who don't know me, I'm Harshita. I'm one of the female leads of the film. I come from Hyderabad. So அப்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் ரொம்ப fan Vidyasagar sir oda work, and to be dancing to his music, to his tunes and songs, it's like a dream come true. So இந்த படத்துல என்னோட சாங் ரொம்ப மெலடியான ஒரு சாங் இருக்கு, யாரு பத்த மாயவத்த காரணன்னு சாங். ஸோ ஐ ரியலி என்ஜாய் டான்சிங் டு தட். பரவாயில்ல, ரொம்ப அழகாக ப்ரொனவுன்ஸ் பண்ணுறீங்க அந்த லிரிக்ஸ். ஸோ ஐம் ஹாப்பி நீங்கள் சீக்கிரம் நிறைய தமிழ் கற்றுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாட்ஸ் ஸோ ஸ்பெஷல் அபவுட் விமல் சார் ஒர்க்கிங் வித் ஹிம்? Sorry, Vimal sir. Yeah. See, Vimal sir, he's a very nice person, but I never got to work on. We don't have much combinations, so in the film. So I am being paired alongside Jana. Oh, so அவருக்கு தான் மூணு ஹீரோயின்ஸா? No, ரெண்டு ஹீரோயின்ஸ். Okay. So I have a very few scenes with Vimal sir. So but he's been nice. So எல்லாரும் they've been wonderful with me. So they've been very nice to me. Nice. So இதே மாதிரி நிறைய அழகான ஃபிலிம்ஸ் நீங்க பண்ணணும். ஸோ தெலுங்கு அப்படின்னு நீங்கள் சொல்லும் போது அடுத்த வாட்டி ஃபுல்லாக தமிழில் நீங்கள் பேசணும். கண்டிப்பாக. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். விஷிங் யூ ஆல் சக்ஸஸ். தேங்க்யூ. காட்ஸ் கிரேஸ் இங்கே சார். எழில் சார் படத்துல எனக்கு வாய்ப்பு கிடைச்சி ரொம்ப நன்றி சார். அண்ட் நீங்கள் ஆன்சர்லாமே. உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் வித் எழில் சார், அண்ட் இவ்வளோ பெரிய டீம் இல்லை, இப்போ எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டைரக்டர்ஸ், அவங்க எல்லாம் அப்படியே சும்மா பேசினாலே காமெடி அப்படியே வந்துடும். அவங்களுக்கு டைலாக்ஸ் எல்லாம் பேப்பர் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், சும்மா சொல்லிட்டா போதும். அந்த மாதிரி ஆட்கள் தான் எல்லாருமே, நாங்கள் அவ்வளோ ரசிக்கிறோம். ஸோ ஒர்க்கிங் வித் சச் வெட்டரன் அண்ட் சீனியர் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? இல்லை, ஆக்சுவலாக ஷூட்டிங் ஸ்பாட் எப்படி இருக்குன்னா வந்து சார் வந்து ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவார், ஆக்ஷன்னு. அவ்வளோதான், முடிச்சு. இங்கே இருக்கிற எல்லா ஆர்டிஸ்ட்டும் போட்டி போட்டு அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. 4 வார்த்தை டைலாகை 4 பேர் டைலாகை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவைஸ் பண்ணி இங்கேருந்து கவுண்டர் பறந்துகிட்டே இருக்கும். இந்த கவுண்டரோட நான் நின்றுட்டு இருப்பேன். நான் டக்குன்னு கோஆர்டினேட்டர் போய் கேட்பேன், நான் ஏதாச்சும் எதாவது பண்ணுவேன், நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி, தம்பி உனக்கு இருக்கிற மீட்டரை மட்டும் ஃபாலோ பண்ணி நீ காமெடி பண்ணக்கூடாது, உன்னை சுற்றி தான் காமெடி நடக்கணும் இன்னும் சொல்லுவார். சரி ஓகேன்னு சொல்லி, அதான் ஷூட்டிங் ஸ்பாட்டே நல்லா பரபரப்பாக இருக்கும், நல்லா கலகலப்பாக வரும். ஸோ அதுதான். ஓகே, விமல் சார் பொறுத்த வரைக்கும் வந்து இஸ் வெரி சப்போர்ட்டிவ் இண்டஸ்ட்ரியில். நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோஸ், இன்ஃபேக்ட் இப்போ சூரி சார் வந்து அவங்க படம் பண்ணும்போது அதில் கூட ஒரு ஒன் ஆஃப் த கெஸ்ட் ரோல் அவங்களுக்காக, ஒரு நண்பருக்காக ஒரு பியூட்டிஃபுல்லான ரோல் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஹீஸ் ஆல்வேஸ் பீன் சப்போர்ட்டிவ் டு ஹிஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கூட நடிக்கிறவங்க எல்லாருக்குமே. ஸோ அதை பற்றின ஒரு அனுபவம் சொல்லுங்கள். இல்லை சார், அதான் இப்போ விமல் சார் வந்து ரொம்ப ஒன் ஆஃப் த வெல் நோன் ஆக்டர் இன் தமிழ் சினிமா. அவர் வந்து எப்படின்னா வந்து இப்போ நிறைய பேராக சொல்லிட்டாங்க, அதே நான் திருப்பி சொல்கிறேன், ஸ்பேஸ் கொடுத்துருவாரு. அவன் வந்து டைலாக் பேசுகிறோமே, நான் ஓகே அந்த கியூ அவன் எடுத்துட்டோம், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்லி ஸ்பேஸ் கொடுப்பாரு. அது எனக்கு ரொம்ப ஒரு ஷார்ட்னு ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட். ரொம்ப நன்றி சார் ஸ்பேஸ் கொடுத்ததுக்கு. சரி, இப்படியே நம்ம பேசிட்டே இருக்கோம். பாட்டெல்லாம் பார்த்தாச்சு இல்லையா? அந்த பாட்டில் வந்து நீங்கள் சூப்பரான டான்ஸ் ஹுக் ஸ்டெப் எல்லாம் வரப்போகுது இனிமேல். ஸோ அதனால் பேசுகிறது போதும், ஒரு பர்ஃபார்மன்ஸை கொடுத்துடலான்னு. நீங்கள் ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ்க்கு. ஏங்க எல்லாம் வெயிட் பண்ணுறாங்க, நீங்கள் பாட்டுக்கு டான்ஸ் பண்ணுறீங்க. என்ன போட்டு விட்டாங்க? கண்டிப்பாக ஹர்ஷிதா அவர்களே நான் எடுக்க கூப்பிடுறேன். ஜஸ்ட் ஒரு 2 லைன்ஸ், அவ்வளோதான். வேறு எதுவுமே நான் உங்களை கேட்கல. ஒரே ஒரு ஸ்டெப்பு போடுறோம், இறங்குறோம், மாஸ் பண்ணுறோம். சரிங்களா? என்கிட்ட இப்படிதான் சொன்னாங்க. Let's welcome Harshita onto the stage, please. ஒரு விமர்சனம் இருக்கும், வீட்டுக்குள்ளே இருக்கிறவனும் பார்த்துட்டு சொல்லலாம். இந்த யூடியூபர்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, என்னடா இப்படி பேசுகிறேன்ட்டு. ஒருவேளை இது என்னுடைய ஆதங்கமாக இருக்கலாம், இல்லை இது வழியாக இருக்கலாம். அதோடைய வெளிப்பாடு தான். நீங்கள் கொஞ்சம் நினச்சி பார்த்தீங்கன்னா தெரியும். கல்யாணம் பண்ணிப்பார், வீட்டை கட்டிப்பார், படத்தை எடுத்துப்பார், ரிலீஸ் பண்ணிப்பார், அதை விட கஷ்டம் தெரியும். அதுபோல் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் விமர்சனம் பண்ணுறீங்க, ரைட். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு நான் ஒன்று சொல்கிறேன். ஒரு 10 நிமிஷம் கண்டென்ட் ஏதாவது எடுத்துங்க.
10 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு எத்தனை ஆர்டிஸ்ட் வேணும் புக் பண்ணுங்க. லொக்கேஷன் பாருங்க, காஸ்டியூம் போடுங்க, மேக்கப் போடுங்க, ப்ராப்ஸ் கொண்டு வந்து வைங்க, ஷூட் பண்ணுங்க, எடிட் பண்ணுங்க, ஆர்ஆர் போடுங்க, அப்லோட் பண்ணுங்க, ஹேஷ்டேக் போடுங்க, டேக் போடுங்க, டிஸ்கிரிப்ஷன் வைங்க, லோட் பண்ண அப்புறம் தம்ப்லைன் வைங்க, அதுக்கப்புறம் போஸ்ட் பண்ணுங்க. யோசித்து பாருங்க, 10 நிமிஷம் கண்டென்ட்டே உங்களால் எடுக்க முடியல. ஒரு படத்தை பார்த்துட்டு வந்து அரை மணி நேரத்துக்கு அந்த படம் இப்படி இருக்கா அப்படி இருக்குன்னு நீங்கள் வியூஸுக்கும் உங்களுக்கு பணம் வேணுன்றதுக்காக எங்களை பணயமாக வைக்கிறீங்க. உங்களால் முடிஞ்சா 10 நிமிஷம் படத்தை நீ எடுத்துட்டு அதுக்கு இருக்கிற கஷ்டத்தை பாருங்க. 10 நிமிஷம் எடுக்க போதும். 2 நாள் ஷூட்டிங் வரும் கிட்டத்தட்ட ஒழுங்காக எடுத்தா. இன்றைக்கி வந்தவங்க நாளைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வந்தானா முடி வெட்டு வந்துடுவான், ஷேவ் பண்ணிட்டு வந்துடுவான், ஷர்ட்டில் பட்டன் போட மாட்டான், இல்லை ஏதாவது ஒன்று இருக்கா கண்டினியூட்டி கூட பார்க்க முடியாது 10 நிமிஷத்துக்கு. அடுத்த நாள் அதே மாதிரி எல்லாம் கிடைக்கிறது கஷ்டம். அடுத்த நாள் நம்ம நைட் எஃபெக்ட்னு வச்சுருக்கலாம். ஈவினிங் ஒருவேளை லைட் போயிடுச்சுனாலும் கஷ்டம், வந்துட்டாலும் கஷ்டம். அப்போ 10 நிமிஷம் கழுது எடுக்க நம்மளால் இவ்வளோ கஷ்டப்படுறோமே. அப்போ இவ்வளோ கோடி ரூபாய் பணத்தை போட்டு இத்தனை ஆர்டிஸ்ட்டை டேட்டு வாங்கி அவங்கள கூப்பிட்டு இத்தனை டைம் 24 கிராஃப்ட்டும் ஒன்று சேர்ந்து ஒரு சீன் எடுக்கிறதுக்காக லோல் பட்டு கஷ்டப்பட்டு முன்னேறிட மாட்டோமான்ற நம்பிக்கையோட நடிகர்களும் இன்னைக்கு ஒரு பொழுது போயிடாதான் டெக்னீஷியனும் வேலை செஞ்சுட்டு இருக்கிற எங்கள் வயிற்றில் அடிக்காதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன். நினச்சி பாருங்கள், உண்மையிலே சொல்கிறேன். ஏன்னா நானும் யூடியூப் வச்சிட்ருக்கேன். ஒரு 10 நிமிஷம் 5 நிமிஷம் கண்டென்ட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் வரேன்னு சொல்லிட்டு வராமல் போயிடுவாங்க. அன்றைக்கி மீதி பேர் வந்தவங்க என்னை கேள்வி கேட்பாங்க, என்னங்க இன்றைக்கி இல்லைன்றீங்க, அவங்க வரலன்றதுக்கா. ஒரே ஒரு ஆள் வரலன்னா நாங்கள் இவ்வளோ வாங்கி கட்டிக்கிறோம். ஷூட் பண்ணும் போது ஒரே ஒரு லைட்டு கொஞ்சம் இருந்தால் கிளார் வருது, வீடியோ பார்க்க மாட்டேறாங்க. அடுத்த சீன் கொஞ்சம் லேக் ஆச்சுன்னா தள்ளிட்டு போயிடறான். 5 நிமிஷம் 10 நிமிஷம் வீடியோவுக்கே கஷ்டப்படுறோமே. அப்போ இந்த படங்களை பற்றி தேவையில்லாமல், அதாவது நீ விமர்சனம் பண்ணுங்க, நான் வேணான்னு சொல்ல, ஆனால் எல்லாரும் பார்க்கட்டுமே, பார்த்துட்டு அவங்க விமர்சனம் சொல்லட்டும். பொதுமக்கள் விமர்சனம் சொல்லிட்டு நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஏன்னா எல்லாருக்கும் ஒரு கருத்து இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது இந்த படத்தில் எனக்கு இது கரெக்டாக இருந்தது, இது இல்லை, இது வேணும், இது நல்லா இல்லை, அவங்களுக்கு ஒரு விமர்சனம் இருக்கும். அது என்ன நீங்கள் பார்த்துட்டு இந்த படத்துடைய முழு படத்தையும் நீங்கள் தான் ஏதோ எடுத்த மாதிரியும் இதில் தப்பு இருக்கா மாதிரியும் சொல்லும் போது சத்தியமாக அதில் பாதிக்கப்படுறது திரையுலகம் தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. உங்களுடைய ஒரு நாள் வருமானத்திற்காக, உங்களுக்கு வியூஸ் வேணுன்றதுக்காக, உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வரணுன்றதுக்காக தயவு செஞ்சு இந்த வேலையை செஞ்சிடாதீங்க. மீண்டும் ஒரு முறை, எங்கள் திரைப்படத்தை வாழ வைப்பது தயாரிப்பாளர்கள் என்றால் அதை விட ஒரு படி மேலே நீங்கள் ஊடகத்தவர்கள் தான் எங்களை வாழ வைக்கிறீங்க. ஆனால் அப்படியாப்பட்ட நீங்களே இந்த தவறு செய்யாதீங்கன்னு அன்போடு கேட்டுக்கிறேன். நீங்கள் ஏதாவது கேள்வி கேளுங்க, எனக்கு கொடுத்த டைமுக்கு மேலே பேசிட்டு சொல்லுங்கள். இல்லை சார், ஆக்சுவலி ரொம்ப தேவையான ஒன்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க. ஐ திங்க் படமெல்லாம் தாண்டி அந்த படம் நிலை நிற்கிறதுக்கும் அது வெற்றி பெறுவதற்குமான முக்கியமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப அழகாக பேசுனீங்க. இந்த படம் பற்றி சொல்லுங்கள் சார், உங்களோட அனுபவம் பற்றி சொல்லுங்கள். இப்போ நம்ம படத்துக்கு வருவோம். நிச்சயமாக எழில் சாருடைய படத்தில் நடிக்கும் போது எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அவங்க எல்லாரும் சொல்கிற மாதிரி தான். என் மனைவி, என்னுடைய தாய் தந்தையர், என் குடும்பத்தினர் கூட என்னை பேச வச்சு அழகு பார்த்துக்க மாட்டாங்க. எழில் சார் என்னை பேச வச்சு அழகு பார்த்துருக்கு. பேசட்டும் போதும், நான் எவ்வளோ பேசுகிறானோ பேசட்டும். மானிட்டராண்ட பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருப்பார். இப்படி ஒரு இயக்குனர் பார்க்க முடியாது. எதுக்கு இவ்வளோ அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் பேசணும் ஆசைப்படுறான், பேசட்டும், எது வேணுமோ வச்சுக்கலாம், அதில் தெளிவாக இருக்காரு. அது மாதிரி ஒரு அருமையான இயக்குனர் எல்லாருக்குமே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு எங்களுக்கெல்லாம் கொடுத்துருவார். எப்பயுமே யார் என்ன செய்ய வர அவங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குது அப்படின்னா வெளியே வரணும்ல, வரத்துக்கு முன்னாடியே கட் பண்ணால் அந்த விஷயத்தில் எங்களுக்கு வந்து எழில் சாருடைய இந்த விஷயம் எங்களை நிறைய பேரை காப்பாற்றிருக்கு. அதே மாதிரி எங்கள் ஃபேமிலியில், அதாவது இந்த படத்தில் படமுடைய டீமு எல்லா படத்துலையும் வச்சுருப்பார். நீங்கள் அவருடைய படம் பாருங்கள், இதில் இருக்கிற டீமு மொத்த பேரும் அடுத்த படத்துலையும் இருக்கும். அதே முகண்டா வேணாம், இது புதுசாக யாருன்னா போடுவோம். இவர்கள் எல்லாம் என்னுடைய குழந்தைகள்ன்ற மாதிரி, என்னுடைய பள்ளியில் பயின்றவர்கள்ன்ற மாதிரி எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுப்பாரு. அது எங்களுக்கு பெரிய விஷயம். ஏன்னா படத்தில் நீங்கள் ஒரு சீன் இந்த ஓரமாக நின்னா கூட திரைப்படத்தில் நின்னா அதுக்கு மதிப்பு வேறு. அதுவும் எழில் சார் படத்தில் நின்னா அதை விட மதிப்பு வேறு. அப்போ யாருமே ஏமாந்துடக்கூடாது. எழில் சார் படம் பண்ணுறாருன்னா எங்களெல்லாம் கூப்பிட்டுருவாருன்னு நம்பிக்கையாக இருக்கும். அப்படி இன்னைக்கு பலர் நம்பிக்கையாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை தொடர்ந்து கொடுக்குறாரு. உங்களுக்கு மிகப்பெரிய நன்றி சார். இதுக்கு மேலே பேச விட மாட்டாங்க சார், தெரியும்.
சொல்லுங்கம்மா, இன்னும் எதுவும் எதுவும் இல்லை. கரெக்டாக முடிச்சிட்டிங்க மீட்டரில். தேங்க்யூ சார், உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லாம் வந்தால் என்ன பேசுவோம், என்ன நம்ம பேச போகிறோம் நமக்குள்ளே தெரியுமா, கடகடன்னு பேசுகிறோம். அது யூடியூப்பில் வர்றப்ப தான் பக்கு பக்கம் இதையா நம்ம பேசணும், அஜோஜோ அப்படின்ட்டு கீழே கமெண்ட்ஸ்லாம் அப்படி அடிப்பாங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறப்ப எனக்கு இப்போது விஜய் டிவி புகழன்னா பாதி தூரம் வந்துட்டு அப்புறம் செல்லுமணி சார் தான் தம்பி ஒன்றும் இல்லைப்பா கோதண்டன்றாங்க. இப்போ அடுத்து விஜய் டிவி புகழ் வினோதன்றதுக்கு நான் பாதி தூரம் நிறைய இடத்துல அவார்டு வாங்க போகிறப்பையும் அதே சார் நடந்திருக்கு. விஜய் டிவி புகழ்னா பாதி தூரம் போயிட்டு ஸ்டேஜ்லாம் தொட்டு கும்பிடுவோம், என்னை தாண்டி ஒருத்தர் மேலே போயிட்டு இருப்பாங்க. விஜய் டிவி புகழ் தீனா அப்படின்வாங்க. ஓகே, அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ எனக்கு அதை தாண்டி தேசிய ராஜா 2ல் எனக்கு கண்டிப்பாக எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு ஏழு சார். ஏன்னா நிறைய படங்கள் நான் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன சின்ன கேரக்டராக போவேன். என்ன புகழ் இது, குக்கு துக்கோமாலியில் ஒரு புகழை பார்த்துருக்கோம். அப்படி கிழுந்து ஒரு விஷயம் பண்ணுறீங்க. ஆனால் சினிமாவில் ஒரு அந்த அளவு ஒரு இது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நிறையா. பட் இந்த படம் எழில் சார் எல்லாருமே சொல்கிறது தான், அவர் நம்மளை நடிக்க விட்டுருவார். நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்கள், சூப்பராக பண்ணுங்கள், நான் பார்த்துக்கிறேன்னு அவர் 2 வார்த்தை தான் அங்கேருந்து வரும். மானிட்டர் பண்ணி உட்காந்துப்பார். ஒரு ஆக்ஷன், ஒரு கட்டு, இது 2 தான் சொல்லுவார். வேறு எதுவும் அவர் சொல்ல மாட்டார். நாங்கள் மாட்டம் நடிச்சுக்கிட்டே இருப்போம். அது வேணுன்றதை பார்த்துப்பார், இல்லாத மீதி எடிட்டில் ஏதாச்சும் தூக்கிப்பார். அந்த அளவு தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பார். அப்படி ஒரு டைரக்டர் நான் பார்த்ததில்லை. எல்லாருமே சொல்லுவாங்க, திட்டுவாங்க இல்லையா, எதா சார் இந்த இடத்துல இது கொஞ்சம் ஏற்றுட்டுங்களா, இது வேணாம்ப்பா கொஞ்சம் நல்லா இல்லை, அவர் எது சொன்னாலும் சரி நீங்கள் போட்டுக்குங்க அப்படி சொல்லுவார். அதே போல் லேடி கெட்டப் பண்ணவனே எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா லேடி கெட்ட மூலிமா தான் எனக்கு ஒரு நல்ல மேடை கிடைச்சிது. ஸோ என்கிட்ட இல்லை போக லேடி கெட்டப் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சார், கண்டிப்பாக பண்ணுறேன் சார் அப்படின்றேன். அதே போல் விமல் சார் நான் ஆக்சுவலாக சினிமாவுக்கு வந்ததுக்கப்புறம் நான் பழகினதில் எனக்கு ஒரு 2 பேர் டெய்லியும் பேசிப்போம். மாதத்தில் ஒரு 25 நாள் 30 நாள் ஜாலியாக பேசிக்கணும் அப்படின்னா ஒன்று சசிகுமார் சார், இன்னொன்று விமல் சார். சும்மாவே ஃபோன் பண்ணி ஜாலியாக பேசிப்பேன். என்ன தம்பி என்ன பண்ணுறீங்க, எங்கே இருக்கீங்க, சாப்பிட்டீங்களா அப்படின்ட்டு இவரும் பேசுவார். சசிகுமார் சார் 2 பேருமே அவ்வளோ அந்த ஒரு போட்டி பொறாமை எதுவுமே கிடையாது. யார் வந்தாலும் சரி அவங்க கூட ஜாலியாக பழகக்கூடிய வருது. அந்த அளவு வருது. அவர் கூட பழகந்து ரோபோ மாமா ஜனா ப்ரொடியூசர் சார் அன்றைக்கி ஷூட்டிங்க்கு வந்திருந்தார். என்ன போகிறாரு ப்ரொடியூசர் சாரே போகிறாரு, என்ன விஷயம்னு கேட்டாங்க. என்னையும் ரவிமரியா சாரையும் பார்க்க வந்தாங்க. இல்லை டீசர் ஈவினிங் 6 மணிக்கு ரிலீஸ் ஆகுது, ஸோ அதான் சும்மா அப்படியே உங்களை பார்த்துட்டு சொல்லிட்டு போகிறேன். அப்படி ஒரு ப்ரொடியூசரை நான் பார்த்ததே கிடையாது. அங்கே ஒரு இடத்துக்கு முருகன் அண்ணனை கூப்பிட்டு பார்த்து இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களையும் பார்த்து எல்லார்ட்டையும் பேசி இந்த மாதிரி படம் ரிலீஸ் ஆகுது, சூப்பர், நீங்களாம் தான் சப்போர்ட் எல்லாமே இருக்கணும்னு சொல்லிட்டு ஒருத்தராக சின்ன ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருந்தால் கூட அதை சொல்லிட்டு போகிறது ப்ரொடியூசர் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். சொன்ன மாதிரி அந்த ப்ரொமோஷன்லாம் போயிட்டு இருந்தப்போ எல்லாருக்கும் சாப்பாடுலேருந்து எல்லாமே நீங்கள் எங்கே வேணால் சாப்பிடுங்க, அவங்க போட்டோம் காரை கொடுங்க இது பண்ணட்டும் எல்லாம் அப்படி பார்த்துக்கிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதாவது ரவி சார், சாம்சன்ஸ்லாம் ஸ்கிரிப்டை வாங்கிக்கிட்டு புகழ் நீங்கள் இந்த இடத்துல இதை போடுறீங்களான்னு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பார். அவர் என்ன ஒரு பேப்பரை கொடுத்தாலும் அந்த பேப்பரை 20 பேப்பர் ஆக்கி எழுதிக்கிட்டே இருப்பார். நம்ம ஒரு புதுசாக வளர்ந்து ஒரு விஷயம், ஒரு சின்ன பையன் வரேன், எல்லாருமே கை கொடுத்து அவ்வளோ அழகாக, இல்லை நீங்கள் இந்த கவுண்டர் போடுங்க, நீங்கள் போடுங்கன்னு எல்லாருமே வாங்கிட்டாங்க. ரொம்ப உங்ககிட்டலாம் ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச் எழில் சார், உங்களை மறக்கவே மாட்டேன். ஏன்னா எல்லாருமே கேட்டுன்னு இருந்த ஒரு வார்த்தை, புகழ் நீங்கள் சினிமாவில் எப்போ காமெடி பண்ணுவீங்கன்னு நிறைய கேட்டுகிட்டே இருந்தாங்க. அது எல்லாருக்கும் பதிலாக இந்த தேசிய ராஜா 2 இருக்கும்னு நான் கண்டிப்பாக நம்புகிறேன். அப்படி தான் எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம். எல்லாருமே இதில் ஒர்க் பண்ண எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த அசோசியேட் டைரக்டரு, அசிஸ்டன்ட் டைரக்டரு. ஏன்னா ஒரு படம் வெளியில் வருது அப்படின்னா அதில் உழைக்கிறவங்க அவ்வளோ பேர். ஏன்னா நம்ம ஈஸியாக ஒரு நிழலுக்காக மரத்தை தேடி போவோம், ஆனால் அந்த மரம் வெயிலில் நிற்கிறது யாருக்குமே தெரியாது. அந்த மாதிரி இதில் பின்னாடி ஒர்க் பண்ண அத்தனை பேருமே இந்த படம் ஜெயிக்கணும்ன்ட்டு எல்லாருமே ஒர்க் பண்ணுறது. இந்த படம் ஜெயிக்கணும், யாருமே அப்பா இந்த படம் இவ்வளோப்பா இந்த படம் ஓடக்கூடாதுன்னு யாருமே நினைக்க போகிறது கிடையாது. எல்லாருமே படம் ஓடணும், ஜெயிக்கணும், மக்கள்கிட்ட போய் சேரணும் அப்படின்னு தான் உழைக்கிறது. கண்டிப்பாக இதில் நீங்கள் கோதண்ட அண்ணன் சூப்பராக சொன்னார். உண்மையிலேயே அதெல்லாம் ஒரு நடிகர்களாக எல்லாருமே சின்ன ஆர்டிஸ்ட்டு ஜூனியர்ஸ் யாருக்காக இருந்தாலும் அந்த வலி இருக்கும். ஏன்னா அவ்வளோ கஷ்டப்படுற ஒரு படத்துக்காக ஒரு 10 நிமிஷம் அதுக்காக இவ்வளோ தூரம் நீங்கள் மெனக்கணும்னா ஒரு படம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ தூரம் மெனக்கணும். ஈஸியாக ஒரே வாரத்தில் படம் நல்லா இல்லை
வேஸ்ட்டு அப்படின்ற வார்த்தை சொல்லிடுறீங்க. இதுக்காக ஒரு லைட்மேன் ஆகட்டும், ஒரு ப்ரொடக்ஷன் ஒர்க் பண்ண, ஒரு தண்ணி எடுத்துகிட்டு வந்து ஓடியான் ஆகட்டும், அவங்க வீட்டில் அவங்க குழந்தைகிட்ட சொல்லுவாங்க, இந்த படத்தில் அப்பா ஒர்க் பண்ணியிருக்கேன், இந்த படத்தில் நான் தான் லைட் போட்டேன் அப்படின்னு அவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி ஒரு 60 நாள் 7 நாள் எடுத்து எடிட்டிங் போய் அதெல்லாம் முடித்து ஒரு படத்தை தேட்டரில் எடுத்துகிட்டு வர்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயம். இதை ஈஸியாக சொல்லிடுறீங்க படம் நல்லா. அண்ணன் சொன்ன மாதிரி மக்கள் போய் பாருங்கள். நீங்கள் நல்லா இல்லை, புகழ் நல்லா நடிக்கலை அப்படின்னா கண்டிப்பாக எல்லாருமே மாற்றிக்கிறோம். ஈஸியாக ஒரு சும்மா உங்களுக்கு வருமானம் வருதுன்றதுக்காக ஒரு யூடியூப்பில் டக்குன்னு இது படம் நல்லா இல்லைன்னு சொல்கிறாங்க. ஏன்னா இது அத்தனை பேரோட உழைப்பு, அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் எனக்கு இந்த ஒரு மேடை கொடுத்ததுக்கு. நான் இந்த மாதிரிலாம் பேசுனதே கிடையாது. நான் வருவேன் ஜாலியாக 2 பேரும் டக்குன்னு மைக்கு கொடுத்தா பேசிட்டு போயிடுவேன். ஆனால் இப்படி ஒரு எமோஷனலாக பேசினதுக்கு எல்லாரையும் பார்க்குறப்ப அவ்வளோ இதாக இருந்தது. ஒரு படத்துக்காக இவ்வளோ தூரம் பேசுகிறாங்க அப்படின்றப்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எப்படி தேசிங்க ராஜா 1க்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ கண்டிப்பாக தேசிங்க ராஜா 2வும் சூப்பராக இருக்கும். எல்லாருமே அவ்வளோ அழகாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து கண்டிப்பாக மாபெரும் வெற்றியடையும். எங்கெல்லாம் வாழ்த்து வந்த எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். மீடியா ஊடக நண்பர்கள் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் தான் இந்த ஒரு நல்ல படைப்பை நாங்கள் படைச்சிருக்கோம். நீங்கள் அதை நல்லபடியாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சார். எங்களை வந்து வாழ்த்து வந்த செல்வமணி சார், உதயா சார் எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ. தேங்க்யூ 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 தேங்க்யூ. விமலுக்கும் புதிய தயாரிப்பாளர் ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் திரைப்படத்துறை சார்பாக என்னுடைய வணக்கம் தெரிவிச்சுட்டோம், வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டோம். நான் வந்து உதயகுமார் பக்கத்தில் உட்காந்துருக்கோம்மா. நீங்கள் டைரக்டர் சங்க பிரசிடென்ட் சொன்னோன்னே அண்ணன் கோவிக்கிறார். ஏன்னா வேறு டைரக்டர் ஆகிட்டு நீயே சொல்லிக்கிறேன். அதனால் இயக்குனர் சங்க தலைவர் வந்து ஆர்.பி. உதயகுமார். உண்மையாக வந்து இந்த இசை விழா கலந்துக்கும் போது 2 விஷயம் வந்து தெரிஞ்சுது. ஒன்று வந்து எப்படி வந்து எனக்கு வந்து காமெடி பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். ஆனால் எடுக்கிறது வந்து அது உலகமாக டார்ச்சர். 2 பொண்டாட்டி இல்லை 10 பொண்டாட்டி வச்சுட்டா எவ்வளோ டார்ச்சரோ அவ்வளோ டார்ச்சர். ஒவ்வொரு ஆர்டிஸ்டும் பேசிட்டே இருப்பாங்க. புலன் விசாரணையில் ஒரு 3 பேர், செந்தில் சார், சின்னி சார் வந்து இன்னொருத்தர். அதுக்கே என்னால் வந்து கட் பண்ணவே முடியாது. இவர் ஒருத்தர் சொன்னால் அவர் ஒருத்தர் சொல்கிறார், அவர் சொல்கிறார். நான் வந்து கிரைப் நாட்டுக்கு கொஞ்சம் சும்மா சொன்னதை மட்டும் சொல்லியாங்க. அதோடு நிறுத்திட்டு என் படத்தில் காமெடியே கிடையாது. ஏன்னா அவங்களை வச்சு எடுக்கிறது அவ்வளோ கஷ்டம். ஏன்னா இது 10 ஆர்டிஸ்ட் இருக்கும்போது எல்லாருமே தங்களை வந்து ப்ரெசென்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுவாங்க. அந்த சீனில் வந்து தங்களை வந்து காமிச்சிக்க விரும்புவாங்க. இல்லை வந்து அவங்க இல்லைன்னா காணாமல் போயிடுவாங்க. அப்போ ஒவ்வொருத்தரும் போட்டி போடும்போது வந்து சீன் முடியவே முடியாது, போயின்னே இருக்கும். நமக்கு வந்து அப்போ வேறு ஃபிலிம் வேறு ஓடினே இருக்கும், நமக்கு பக்குன்னு இருக்கும். அதனால் வந்து காமெடி சீன் இருக்குது எவ்வளோ கஷ்டம்னு படம் பார்க்க ரொம்ப எனக்கு வந்து காமெடி பார்க்க ரொம்ப பிடிக்கும். ஆனால் காமெடி எடுக்கிறது ஒரு படத்தோடு எடுத்துட்டேன். அப்புறம் எழில் வந்து வித்யாசாகர் சொன்னார் 25 வருஷம் கழிச்சு நான் வந்து மறுபடியும் வந்து என்ன மறுபடியும் ரெகக்னைஸ் பண்ணுறதுக்கு 25 வருஷம் ஆயிருக்குன்னு. ஆனால் எழில் வந்து உடனே மாறிட்டார். நம்ம மாறுறதுக்கு தான் கஷ்டமாக இருக்கு. ஏன்னா வித்யாசாகர் சார் வந்து ஒரு இசையமைப்பாளர் மட்டும் இல்லை, நல்ல கவிஞர். அதாவது தமிழ் வார்த்தைகளை, தமிழ் இலக்கிய கவிஞர் வந்து வித்யாசாகர். அந்த எந்த வார்த்தையும் மாற்ற விட மாட்டார். ப்ளஸ் வந்து அதர் லாங்குவேஜஸ்லேருந்து வரும்போது அதை அலோவ் பண்ண மாட்டார். கவிஞர்கள்ட்ட வந்து அதை அலோவ் பண்ண மாட்டார். எப்படி வந்து இந்த டோல் டக்கா சாங் போட்டாருன்னு தெரியல, அதோட எப்படி ஒத்துக்கல. அப்போ அவர் மாறுறதுக்கு 25 வருஷம் ஆச்சு. இதில் நம்ம எழில் மாறிட்டார். உடனே வந்து ஒரு 5 வருஷம் கேப்பில் ஏன்னா நீ வந்தாலும் நீங்க வந்து அந்த இலக்கிய தன்மையோட நீங்க பாப்பீங்களே, அதுதான். இல்ல இப்ப என்னன்னா சார், இப்ப வந்து நான் பார்க்கும்போது சாதாரண வார்த்தையில இருக்கு, அதை வந்து பாட்டா மாத்திடுறாங்க. இப்ப வந்து கவிதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை பேசினாவே அது வந்து இசையாவும் அதை வந்து ஒரு சத்தமா மாத்தி அது ஒரு சாங்கா மாத்திக்கிறாங்க. அப்ப நீங்க வந்து உங்களோட தன்மை என்னன்னா ஒரு கவிதையை நேசிக்கிற தன்மை, ஒரு கவிஞர் உங்களுக்குள்ள இசை ஒளிஞ்சிருக்கிறதால உங்களை மாத்துறதுக்கு வந்து கஷ்டமா இருந்திருக்கு. அது சொல்ல வந்தேன். என்ன மிகச்சிறந்த நான் வந்து ஒரு 4-5 இசையமைப்பாளர் ஒர்க் பண்ணியிருக்கேன். நிறைய இசையமைப்பாளரோட ஒரு நண்பராக பழகியிருக்கேன். இளையராஜாவுக்கு பிறகு வந்து இசையை அதிகமாக நேசிக்கிற இசையமைப்பாளர் நீங்கள் வந்து அந்த வகையில் வந்து விட்டு கொடுக்காம அதை வந்து அதுக்காக போராடுவீங்க. மிகச்சிறந்த இசையை கொடுக்கறதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. இது உண்மையாகவே இதில் வந்து 3 சாங் பார்த்தா 3 வந்து இப்போ வேறு வேறு ஜேர்னலில் கொடுத்துருக்கீங்க. நிச்சயமாக இது வந்து உங்கள் மறுபடியும் காம்பினேஷன் வரும்போது 25 வருஷம் கழிச்சு இங்கே ஜாயின் பண்ணியிருந்தாலும் இது வந்து வெள்ளி விழா படமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எழிலுக்கு வந்து என்னென்னா ஒரு சின்ன வேண்டுகோள். நண்பர் சொன்னார்,
என்னப்பா எப்போ பார்த்தாலும் ஒரு டைரக்டர்களுடைய இசை வெளியிடுறாங்க, டைரக்டர் வச்சு படம் பண்ணுறாங்க, ப்ரொடியூசரே கண்டுக்க மாட்டேங்கிறாரு அப்படின்னாரு சிவா சார் வரும்போது. அதனால் நீங்கள் அடுத்த படம் பண்ணும்போது எப்படி இந்த படத்தில் வந்து ஒரு 10 டைரக்டர்களை வந்து நீங்கள் வந்து நடிக்க வச்சிங்களோ அது மாதிரி அடுத்த படம் பண்ணும்போது 10 தயாரிப்பாளர்கள் நடிக்க வைக்கிறாங்க. 20க்கு வேலையா உண்மையா? என்ன இப்போ படங்களில் வந்து என்னென்னா எழில் படம் வந்து இந்த உங்கள் 6 மணி காமெடியை வந்து நான் ஒரு 100 தடவைக்கு மேலே பார்த்துருப்பேன். எப்படின்னா இப்போ தயாரிப்பாளர் சங்கத்துக்கும் பெப்சிக்கும் சண்டை வந்த பிறகு எப்படி சண்டை வரும்போது வீட்டுக்கு வந்தோன்னா ஒரே அந்த அந்த ஃபெரோஷியஸாக வருவேன். வீட்டில் பசங்கள்லாம் பயப்படுவாங்க, ஒய்ஃபுக்கு எல்லாமே வந்து நம்ம கிட்ட வரதுக்கு பயப்படுவாங்க. நேராக போனால் சாப்பிடுவேன், அந்த யூடியூப்பில் அந்த 6 மணி காமெடி போட்டு அப்படியே உட்காந்துட்டேன். வரும்போது வந்து என்ன பண்ணுறது, ரவிமரியா மாதிரி வரும்போது அது பார்த்த வரைக்கும் நான் வந்து ரோபோ சங்கர் மாதிரி மாறிட்டேன். அப்போ அந்த 100 தடவை பார்த்தாலும் தமிழ் சினிமாவில் வந்து நான் பெருமைக்காக சொல்லலை, திருவிளையாடலில் எப்படி தருமி காமெடியோ அது மாதிரி வந்து தமிழ் சினிமாவில் வேலை அந்த 6 மணி காமெடி வந்து அதுக்கு ஈக்குவலான காமெடி 100 தடவை இல்லை, இன்னும் கூட 100 தடவை பார்க்கலாம். அப்போ ஒரு கலை வந்து மனிதர்களை வந்து சந்தோஷப்படுத்துறதுக்கு ஒரு கருவியாக அமைது இல்லையா? அந்த வகையில் வந்து எழில் வந்து மிகச்சிறந்த இயக்குனர், தன்னை மாற்றிக்கிட்டு மக்களுக்கு இப்போ எதை தேவைப்படுதோ அதை மிகச்சிறந்த தன்மையாக கொடுக்கக்கூடிய மிகச்சிறந்த நண்பர், இயக்குனர். அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, ஒருத்தர் பார்க்கும்போது இவங்க கேரக்டர் என்ன, நான் வந்து பெரிய அழகாக நான் நினச்சிருப்பேன் நான் இருப்பேன், ஆனால் எழில் வந்து என்னன்னா அவனோட உள் கேரக்டர் என்னங்கிறத ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிடுவார். அதுதான் ரவிமரியா. ரவிமரியாவோட டென்ஷன் வந்து டார்ச்சராக இருக்கும், பக்கத்தில் உட்காந்துருக்கிறவங்க வந்து அவ்வளோ டார்ச்சராக இருக்கும், ஆனால் பார்க்குறவங்க காமெடியாக இருக்கும். அதில் சம்மந்தப்படாமல் பார்க்குறாங்கல்ல அவங்களுக்கு காமெடியாக இருக்கும். அது மாதிரி வந்து எங்கள் கூட ஒர்க் பண்ணும்போது சின்ன சின்ன விஷயத்துக்கு வந்து டார்ச்சர் ரவிமரியா. நம்ம 2 பேர் நின்று வச்சுக்க ஃபோட்டோ எடுக்க கூட முடியாது நீங்கள் ரவிமரியா வச்சுக்கிட்டு. பாதிக்கப்பட்ட 4 பேர் இருக்காங்க பாருங்க. அதை வந்து கரெக்டாக இது பண்ணி நான் சொன்னேன், ரவி உன் லைஃப்பில் உனக்கு வந்து நீ எழிலுக்கு வந்து கோயில் கட்டி கும்பிடணும். ஏன்னா உன்னோட மைனஸ் எதுவோ அதை உனக்கு ப்ளஸ் ஆக்கிட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு ரோடு போட்டு கொடுத்துருக்காரு. உண்மையே வந்து இதை என்ஜாய் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்த்து கரெக்டாக வேலையை அந்த வந்து 6 மணி காமெடியை வந்து உனக்கு கரெக்டாக கேரக்டராக பண்ணியிருக்காரு. அது மாதிரி எல்லாருமே இப்போ உதயகுமாரன் கூட்டு போய் ஸ்விம்மிங் பூலில் தள்ளிடு நீங்கள் ஒரு 2-3 ஷார்ட்ஸ் வச்சுருக்காங்க வந்து படத்தை வந்து ரிப்பீட் வேல்யூ கொண்டுறதுக்கு உதயகுமார் வந்து பயன்படுவார். அதனால தான் ஒரு கிளைமேக்ஸில் எப்படி கிளைமேக்ஸில் கூப்பிட்டாங்களோ அந்த படத்தில் அது மாதிரி வந்து ஒரு 2-3 சீன் வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் யாரோ சொன்னாங்க, சாம்ஸோ இல்லை வந்து நண்பர் யாரோ சொன்னாங்க, எழிலோட மிகச்சிறந்த சாமிநாதன் சொன்னான்னு நினைக்கிறேன். எல்லாரையுமே வந்து நம்ம இவரும் சொன்னார், முல்லைக்கு வந்துடும் சொன்னார். அந்த படத்துலேருந்து இப்போ அடுத்த படம் எல்லாத்துலேயுமே வந்து தான் படம் பண்ணும்போது தன்னை நம்பி இருக்கிற கலைஞர்களுக்கு வந்து 1 நாள் கேரக்டராக இருந்தாலும் 2 நாள் கேரக்டராக இருந்தாலும் அவங்களை கூப்பிட்டு அதை நடிக்க வச்சு அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் வந்து வாழ்வாதாரத்துக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற அந்த நல்ல மனசு இருக்குங்களா, அதுதான் வந்து உங்களை ஒருத்தர் நல்ல கலைஞனாக இருக்கணும், இல்லை நல்ல மனிதனாக இருக்கணும். எழில் வந்து நல்ல மனிதன், நல்ல கலைஞன். அதனால தான் 25 வருஷத்தை வாழ்ந்து கடந்த மிகச்சிறந்த இயக்குனராக இருக்கார். அப்புறம் பார்க்கும்போது விமலை பார்க்கும்போது சாஃப்டான ஒரு இது மாதிரி வந்துட்டே இருப்பார். ஆனால் இதில் பார்த்தா பிரபுதேவா மாதிரி டான்ஸ் ஆடிருக்காரு. இல்லை ஒரு அழகாக இருக்குது இந்த படத்தில் வந்து நீங்கள் ரொம்ப அழகாக வந்து எப்படி கலகலப்பெல்லாம் பார்க்க ஒரு ரொம்ப இதுவாக இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தேசிய இதை பார்க்கும்போது அது மாதிரி இதை பார்க்கும்போது வந்து ஒரு படம் ஓடக்கூடிய ஒரு அந்த இது தெரியுது, உள்ளுக்குள்ள ஒரு கண்டென்ட் தெரியுது. நிச்சயமாக இந்த படம் மிக சிறப்பாக ஓடும். நிறைய பேர் சொன்னாங்க யூடியூபர் வந்து அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறாங்க, நீங்கள் ரிவ்யூ பண்ணுறது நிறுத்துங்கன்னா நம்மளை படம் எடுக்கிறது நிறுத்துங்கன்னு சொன்னால் நம்ம எவ்வளோ கோவப்படுமோ, அதனால நீங்கள் யூடியூபரை பார்த்து நீங்கள் நல்லா எழுதுங்கன்னு சொன்னால் கோவப்படுவாங்க. ஏன்னா அவங்க நல்லா எழுதுனா பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு படத்தை இது நல்லா இல்லைன்னு சொன்னால் தான் பார்க்குற ஆடியன்ஸ் ரெடியாக இருக்கணே தவிர அவங்க விமர்சனத்தை படம் பார்க்க வந்து தயாராக இருக்கான இல்லையான்னு வேறு விஷயம். யூடியூபர் வந்து படம் பார்த்து இது நல்லா இருக்குது அது நல்லா இருக்குன்னு வந்து ப்ரைஸ் பண்ணி பார்த்தாங்கன்னா அதை யாரும் ஓப்பன் பண்ணவே மாட்டாங்க. அதனால் அவங்களும் அவங்களுடைய வாழ்க்கையை பாதுகாத்துக்கிறதுக்கு சில நேரங்களில் இப்படி வந்து ஒரு டேக்லைட் போட வேண்டியதாக இருக்குது. ஆனால் கூட வந்து ஒரு 24 மணி நேரம் கழிச்சு போட்டால் ஒரு நாளாவது அந்த படம் வாழும். இது அந்த ஒரு நாள் நீங்கள் தள்ளி ஒரு 2 நாள் தள்ளி இப்போ கோர்ட் வேறு வந்து உங்களுக்கு வந்து எல்லா பவரும் கொடுத்துட்டாங்க, எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க. எங்களெல்லாம் கூட விமர்சனம் பண்ணுறாங்க, ஏன் உங்கள் படங்களை விமர்சனம் பண்ணக்கூடாது? விமர்சனம் பண்ணலாம், அதில் சில தனிப்பட்ட
கேரக்டரை வந்து அவங்கள வந்து பாதிக்கிற மாதிரி எதையும் விமர்சனம் பண்ணலாம். படம் இந்த படம் நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லலாம். நீ நடா அப்படி வந்திருக்க, நீ அப்படி பேசுகிற, அது வந்து அது பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆனால் அவங்க அந்த பவுண்டரி லைனை தாண்டி தான் அது விமர்சனம், சில விமர்சனம் அமையுது. பல விமர்சனம் வந்து நேர்மையாக இருக்குது, இல்லை நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு யாருக்கும் உரிமை இல்லைங்கிறது தான் எங்களோட வேண்டுகோள். அதனால் தயவுசெய்து அது மாதிரி நீங்கள் பாதிக்கிற மாதிரி இல்லாமல் நீங்கள் படங்களை வந்து நீங்கள் நல்லா எழுதுங்க, இல்லை உங்களுக்கு எது மாதிரி தோணுது அது மாதிரி எழுதுங்க. ஆனால் தனிப்பட்ட முறையில் விமர்சனம் பண்ணுறதுக்கு இல்லையா, அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையோ இல்லை வந்து வேற இடங்களை அவங்க பேசுனதையோ அதை கொண்டு வந்து இங்கே லிங்க் பண்ணி அதுக்கு ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணி அது விமர்சனமே ஒரு திரைப்படமாக மாற்றக்கூடிய தன்மையில் இல்லாமல் இருந்ததுன்னா உங்கள் விமர்சனம் வந்து ஒரு வகையில் நல்லதாக இருக்கும். அந்த வகையில் உங்களுக்கு ஒரு வேண்டுகோள், நீங்கள் விமர்சனம் எழுதுங்க, ஆனால் தனிப்பட்ட முறையில் பாதிக்கிற மாதிரி விமர்சனங்களே எழுதாதீங்கிறது தான் நான் திரைப்படத்துறை சார்பாக வைக்கிறேன். மற்றபடி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அதனால் இந்த நேரம் எனக்கு விரும்பலை. எங்கள் அண்ணன் வேறு வந்து உதயகுமார் ரொம்ப டயர்டாக உட்காந்துருக்கேன். அதனால தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர் சங்க தலைவரை நீங்கள் அடுத்து அழைக்கணும். இந்த திரைப்படம் மிக நிச்சயமாக இது ஒரு வெற்றி படமாக அமையும். தேசிங்கராஜா 2 வந்து இயக்குனர் எழிலுக்கும் நண்பர் சகோதரர் விமலுக்கும் அதுபோல் ரவிச்சந்திரன் தயாரிப்பாளருக்கும் இந்த படம் சிறந்த படம் அமையும். அவரோட மகன் வந்து அவருக்கு வந்து நீங்கள் பேசும்போது தமிழில் மலையாளத்தில் தெலுங்கில் பேசுவேன்னு நினச்சிருக்கேன். அவங்களுக்கு நீங்கள் தமிழ் கற்றுக் கொடுக்கும்போது அவங்க உங்களுக்கு மலையாளமோ தெலுங்கு கற்றுக் கொடுக்கலையா, டான்ஸ் வந்து கற்றுக் கொடுக்க நினைக்கிறேன். அந்த வகையில் நீங்கள் மிக பார்க்கறதுக்கு ரொம்ப ஜெய்ஜாண்டிக்காக இருக்கீங்க. இதில் வந்து நீங்கள் இது நல்லா பர்ஃபார்ம் பண்ண சொன்னார் ப்ரொடியூசரோட பையன் நடிச்சிருக்காரு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அந்த வகையில் ஆல் தி பெஸ்ட் எல்லாருக்குமே, இந்த படத்தில் நடித்த எல்லாருக்கும் தமிழ் திரைப்படத்துறை